السلام عليكم ورحمة الله وبركاته. طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داعي صلى الله صلى الله على محمد يا ربي صل وسلم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر جيلاني شيخا ومرشدا. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتبع سبيل من أناب إلي. وقال نبينا صلى الله عليه وسلم: الشيخ في قومه كالنبي في أمته أو كما قال عليه الصلاة والسلام. சங்கைக்கு மிகுந்த மேன்மைக்கு மறுத்தான் அல்லாஹ்வின் மேலான நல்லடியார்களே, இந்த புனிதமிக்க 4வது தினத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று நடாத்தி கொண்டிருக்கும் தகுதி மிகுந்த சங்கை மிக்க தலைவர் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு ஒவ்வொரு நாளும் சிரமம் காணாமல் வந்திருக்கக்கூடிய சங்கை மிக்கவர்களே, இங்கு சொல்லப்படக்கூடிய எங்கெல்லாம் இருந்து செய்மெடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும், இன்னும் குறிப்பாக இந்த நிகழ்வை, இந்த நிகழ்ச்சியை அல்லாஹ்விற்காக வேண்டியும் அவனுடைய ரசூலுக்காக வேண்டியும் இங்கு நடக்கக்கூடிய இந்த பயானிலிருந்து கேட்கப்பட்ட நிகழ்வின் மூலமாக ஒரு சிறிய காரியத்தை செய்தாலும் அது போதும் என்ற அடிப்படையில் உயர்ந்த எண்ணத்தோடு காரண கருத்தாமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக தந்தை ஹசரத் பெருந்தை அவர்களுக்கும் அல்லாஹ்வின் மேலான அருளும் அவனின் கருணையும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முத்தகீன்கள், முஃமினீன்கள், இங்கு சொல்லப்படக்கூடிய எங்கெல்லாம் இருந்து செவிமெடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை மீதும், குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக என்ற நல்ல துஆவோடு
இன்றைய தினம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு நல்லவர்களை உருவாக்கிய மேன்மக்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையை வான்மறையும் வல்லன் நபி வழியும் மேன்மக்களான சாலிஹீன்களும் எந்த வழியை நமக்கு காட்டித் தந்தார்களோ அதன் அடிப்படையில் வாழ்வதற்கும் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய வாழ்வில் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் நிறைவான முறையில் வாழ்வதற்கு ரப்புல் ஆலமீன் அருள் புரிவானா என்ற நல்ல துஆவோடு ஆரம்பம் செய்கிறேன். சங்கமிக்கவர்களே, நல்லவர்களை உருவாக்குவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நல்லவர்களை உருவாக்குவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. மிக மிக அது கடினமான ஒரு காரியம் என்பதில் சந்தேகமும் இல்லை. இன்றைய காலகட்டத்தினுடைய சூழ்நிலை ஒரு தந்தையினுடைய சொல்லை கேட்கக்கூட மகனுக்கு அது முடியவில்லை. ஒரு மகனை கூட ஒரு தந்தைக்கு நேர்வழி காட்டுவதற்கு முடியவில்லை. அப்படி இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தினுடைய சூழ்நிலையில் இப்படி ஒரு உயர்வான தலைப்பு கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலே மேன்மக்களான அந்த சாலிஹீன்கள் தங்களுடைய வாழ்வில் அல்லாஹ்விற்கும் அவருடைய ரசூலுக்கும் பொருத்தமான முறையில் வாழ்வதற்குண்டான வழியை வகுத்து தங்களோடு இருக்கக்கூடிய, தங்களோடு சேரக்கூடிய, தாங்கள் பார்க்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் நேரான பாதையில் வாழ்வதற்குண்டான வழியை காட்டி நல்ல உயர்ந்த மக்களாக எத்தனையோ சாலிஹீன்களான அந்த மேன்மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள் என்பதை அண்ணல் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் எத்தனையோ சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை நமக்கு வரலாறு சொல்லி காட்டும். ஒரு மனிதனை நல்லவனாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அவனை பக்குவமான முறையில் ஆக்க வேண்டும். இந்த பக்குவமான முறையில் ஆக்குவதற்கு வல்லல் நபி நமக்கு வழிவகுத்து காட்டுவார்கள். சையதுனா அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், சஹாபிகள் எல்லாம் மஸ்ஜித் நபவியில் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு வாலிபர் உள்ளே வருகிறார். வந்தவர், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் ரசூலே முஹம்மதே, அத்தஅஸன லீ மினஸ் ஸினா, விபச்சாரத்திற்கு நீங்கள் எனக்கு அனுமதி கொடுங்கள். அவர் கேட்கிறார், விபச்சாரத்திற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள். ஃபஸாஹன் நாஸ், விபச்சாரத்திற்கு வல்ல அனுமதி கேட்ட பொழுது சுற்றி இருந்த அத்தனை கொதித்தெழுந்தார்கள், சப்தத்தை உயர்த்தினார்கள். என்ன வார்த்தை, யாரிடத்தில் நீ கேட்டுவிட்டாய் என்று சுற்றி இருந்த சஹாபிகள் எல்லாம் கொதித்தெழுந்தார்கள். வல்லல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரையும் அமைதிப்படுத்தினார்கள். அமைதிப்படுத்திவிட்டு எந்த மனிதர் விபச்சாரத்திற்கு அனுமதி கேட்டாரோ அந்த மனிதரை எனக்கு அருகாமையிலே வர வையுங்கள் என்று சொன்னார்கள். அந்த மனிதர் அருகாமையிலே வர வைக்கப்பட்டார். மாணவி அவர்கள் இன்னும் நெருங்குங்கள் என்று சொன்னார்கள். இன்னும் நெருங்கினார்கள். மாணவியினுடைய அந்த முபாரக்கான முட்டோடு அந்த வந்த வாலிபனுடைய முட்டு இணைக்கப்பட்டு நெருக்கமாக அமர்ந்திருந்தார். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, எப்பா நீ விபச்சாரத்திற்கு அனுமதி கேட்கிறாய், இது நான் அனுமதி தருவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது, அப்படியானா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீ பதில் சொல். சுந்தர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, எப்பா உன்னுடைய சகோதரிய இன்னொருத்தர் விபச்சாரம் செய்தால் நீ பிரியப்படுவியான்னு கேட்டாங்க. உன்னுடைய சகோதரியை நீ இன்னொருத்தர் விபச்சாரம் செய்தால் நீ பிரியப்படுவியா? அவர் கொதித்து எழுந்துகிறார், என் சகோதரி விபச்சாரம் செய்வதற்கு நான் எப்படி பிரியப்படுவேன்? பிரியப்பட மாட்டேன்னு சொல்றாரு. மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உன்னுடைய தாயை இன்னொருத்தர் விபச்சாரம் செய்வதற்கு நீ பிரியப்படுவியான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மீண்டும் கொதித்து எழுகிறார் அந்த தோழர், விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் உன்னுடைய சின்னம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
வந்த தோழருடைய சொந்த பந்தங்களை வைத்து ஒவ்வொரு முறையாக வைத்து கேட்கிறார்கள். உன்னுடைய சகோதரி, உன்னுடைய உம்மா, உன்னுடைய சின்னம்மா, இப்படி ஒவ்வொரு முறையாக வைத்து கேட்க 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 அவர் கொதித்து எழுந்து, நாயகமே எப்படி நான் அனுமதிப்பேன், ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்டாங்க, இது போலத்த எந்த மனிதரும் அவருடைய சகோதரியை ஒருபோதும் விபச்சாரம் செய்வதற்கு பிரியப்பட மாட்டார்கள். எந்த மனிதரும் தன்னுடைய சகோதரியை யாரும் விபச்சாரம் செய்வதற்கு பிரியப்பட மாட்டார்கள். உன்னுடைய சகோதரிக்கு கேட்ட பொழுது நீ எப்படி கொதித்து எழுந்தாயோ அதுபோன்று மற்ற மனிதர்களும் கொதித்தெழுவார்கள், ஒருபோதும் யாரும் சம்மதிக்க மாட்டார்கள் என்று சொன்ன பொழுது அவர் கொஞ்ச தெளிவுக்கு உண்டானவராக மாறினார். தெளிவு ஏற்பட்டது போன்று அவருக்கு மாற்றம் ஏற்பட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஸத்ரிஹி, அந்த தோழருடைய நெஞ்சிலே மாணவி அவர்கள் கரத்தை வைத்தார்கள். வைத்து அல்லாஹும்ம தஹ்ஹிர் கல்பஹு வ ஃபர்ரிஜ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், அல்லாஹும்ம தஹ்ஹிர் கல்பஹு, இறைவா இவருடைய உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக, வ ஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, இவருடைய மர்மஸ்தானத்தையும் பாதுகாப்பாயாக, வ கஃபிர் தம்பஹு, இவருடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக. ஒவ்வொன்றாக கேட்டு 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 அவர் மாற்றம் ஏற்பட்டு இறுதியாக அவருக்கு தெளிவு ஏற்பட்ட பிறகு மாணவி அவர்கள் முபாரக்கான அவருடைய நெஞ்சின் மீது கையை வைத்து 3 விதமான துஆக்களை செய்தார்கள். இறைவா இவருடைய மர்மஸ்தானத்தை ஹராமை விட்டு பாதுகாப்பாயாக, இவருடைய உள்ளத்தை கெட்ட செயலிட்டும் பரிசுத்தப்படுத்துவாயாக, இவர் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயாக என்று சொன்ன பிறகு அந்த வாலிபர் சொல்கிறார், அபூ உமாமா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், சபையிலே இருந்தோம், அந்த வாலிபர் சொல்கிறார், எந்த செயல் எனக்கு விருப்பமாக இருந்ததோ மாணவியனுடைய கரம் பட்டு, அது மாத்திரமல்ல அவர்கள் என்னை பக்குவமான முறையில் என்னை மாற்றத்திற்கு ஏற்படுத்தினார்கள். அது எந்த அளவிற்கு மாற்றத்தை ஏற்படுத்தி தெரியுமா? நல்ல மனிதராக மாற்றினார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? எது விருப்பமாக இருந்துச்சோ அது மிக மிக உலகத்தில் வெறுப்பாக மாறியது. விபச்சாரம் எனக்கு விருப்பமாக இருந்தது, மாணவி அவர்கள் என்னை பக்கத்தில் வைத்து அழகிய முறையில் அன்பான முறையில் அரவணைத்து பக்குவமாக முறையில் எனக்கு சொன்ன பிறகு எனக்கு விருப்பமாக இருந்தது வெறுப்பாக மாறியது. அன்று முதல் அதுபோல உலகத்தில் எனக்கு வேற எதுவும் வெறுப்பாக தெரியவில்லை. அன்று முதல் என்னுடைய கெட்ட செயலை என்னை மாற்றிக்கொண்டு பரிசுத்தமான முறையில் வாழ்வதற்கு நான் என்னுடைய வாழ்க்கையை தொடங்கினேன் என்று அந்த வாலிபர் சொன்னார் என்பதை செய்தனா அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுவார். விபச்சாரத்திற்கு பிரியமான வந்தவர் மாணவி அவர்கள் அழகான முறையிலே மாற்றினார்கள். இந்த உலகத்தில் உன்னதமான முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். திருமதி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்வார்கள், ஒரு மனிதர் வந்தார், யா ரசூலல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் நான் செய்யக்கூடிய பாவம் எல்லாம் எத்தனையோ இருக்கிறது, ஆனால் அத்தனை பாவங்களை நான் ஒட்டுமொத்தமாக நான் விடமாட்டேன். பொய் சொல்வேன், திருடுவேன், மது அருந்துவேன், விபச்சாரம் செய்வேன், இத்தனை காரியங்களும் செய்யக்கூடிய நான் ஒட்டுமொத்தமான வரை நான் விடமாட்டேன், ஒவ்வொன்றையாக நான் விடுவேன். இன்றைக்கு நான் ஒன்ன விடுகிறேன், எதை சொல்லுகிறீர்கள்? நான் இஸ்லாம் ஆயிடுறேன், ஆனா நான் எல்லா பாவம் செய்வேன், ஒட்டுமொத்தமான வரையில் விடுவதற்கு என்னால் முடியாது, ஒன்றை வேண்டுமானால் விடுகிறேன். மாணவி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னாங்க, அப்படியாப்பா ஒட்டுமொத்தமா உன்னால விட முடியாது இல்லையா, உன்னைத்தானே விடுவன் சொல்கிறாய், பொய் சொல்வதை விட்டுருப்பான்னு சொன்னாங்க. அவர் என்ன சொன்னாரு? பொய் சொல்லுவேன், திருடுவேன், மது அருந்துவேன், விபச்சாரம் செய்வேன், என்ன பாவங்கள் எல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் செய்வேன், ஆனால் ஒவ்வொன்றாகத்தான் நான் விடுவேன், ஒட்டுமொத்தமா விட முடியாது. ஆரம்பமான அஸ்திவாரத்தை போன்று அண்ணல் பெருமான் சொன்னார்கள், எல்லாம் செய்ப்பா, ஆனா இன்னைக்கு விடக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? பொய்யை மட்டும் சொல்லாதன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியா? அவர் சாதாரணமா நினைச்சார், கரத்தை பிடித்து இஸ்லாத்தை தழுவிய பிறகு பொய் சொல்ல மாட்டேன் என்று பையத்து சத்தியம் செய்து கொடுத்தார். அன்று இரவுக்கு அவர் மது அருந்துவதற்காக பாட்டிலை தூக்கினார். தூக்கிய பொழுது நாளைய தினம் மாணவி அவர்கள் கேட்டால் மது அருந்து விட்டு மது அருந்தவில்லை என்று சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துவிடுமே. அன்று மாணவியை சந்திக்கவில்லை. மறுநாள் மீண்டும் ஒரு காரியம் செய்வதற்காக முனைந்தார். அந்த நேரத்திலும் அவர் உள்ளம் சொன்னது, இன்று
அவர்கள் சந்தித்தால் பாவம் செய்தாயா என்று கேட்டால் செய்துவிட்டு செய்யவில்லை என்றல்லவா நாம் சொல்லிவிடுவோம், பொய்யல்லவா சொல்லிவிடுவோம். அப்படியானால் இப்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை விட்டு 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 அத்தனையும் விட்ட பிறகு பரிசுத்தமான முறையில் உத்தமனான முறையில் மாணவி அவர்களை சந்திக்கிறார் அந்த மனிதர். மாணவி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எல்லா பாவத்தையும் விட்டுட்டியாப்பான்னு கேட்டாங்க. எல்லா பாவத்தையும் விட்டுட்ட நபியே. எதை கொண்டு? ஆரம்பமான முறையில் அவர் சொன்ன வார்த்தையின் மூலமாக ஒன்றை அஸ்திவாரமாக வைத்து அண்ணல் பெருமான் சத்திய பிரகடனம் செய்தார்கள். அந்த மனிதரும் லேசான முறையில் கருதி சத்தியம் செய்தார். அத்துணை பாவங்களையும் மாற்றி மாண்பாளராக உலகத்தில் வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை நமக்கு பெருமக்கள் ஹதீஸ் மூலமாக உணர்த்தி காட்டுவார். எத்தனை நிகழ்வுகள் அண்ணல் பெருமான் முதல் எத்தனையோ வரலாறுகள் மாண்பாளராக நல்லவர்களாக மாற்றிய மேன்மக்கள் வரலாறு நமக்கு சொல்லும். தபரானியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். செய்த காரியம் சின்னதானா தெரியலாம், செய்த காரியம் சிறியதாக தெரியலாம், ஆனா அந்த செய்த காரியத்தை இனிமேல் செய்யாமல் ஆக்க வேண்டும். அதுதான் உண்மை. ஒரு காரியம் ஒரு மனிதன் செய்யறான்னு சொன்னா இவங்க சொன்னாங்க நான் பார்த்துக்கிறேன். ஒரு நாள் சந்திப்பு ஏற்படுகிறது. அப்படி சந்திப்பு ஏற்பட்ட பிறகு அந்த ஷேக் அந்த முரீது சொல்றாங்க, அந்த வந்த மாணவர்கிட்ட சொல்றாங்க, எப்பா உன்கிட்ட தம் அடிக்கிற பழகம் இருக்கு, சிகரெட் குடிக்கிற பழகம் இருக்கிறாங்க கேட்டாங்க. இப்ப சமீபத்தில் வாழ்ந்த நிகழ்வு, சமீப காலத்தில் வாழ்ந்த ஒரு நிகழ்வு. அந்த முரீதிடம் இந்த ஷேக் கேட்கிறாங்க, உன்னிடத்தில் சிகரெட் குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறதாம், இருக்குதாப்பான்னு கேட்டாங்க. ஆமா இருக்குது. என்னப்பா இந்த பழக்கம்? இப்ப நாமளா இருந்தா என்ன சொல்லுவோம்? ஹார்ட்டுக்கு கேடு, நோய் வந்துடும், புற்றுநோய், அப்படி இப்படிதான் சொல்றோம். அந்த ஷேக் அழகிய முறையில் அந்த மனிதரை பக்குவப்படுத்தினார். ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன், அது உன் உள்ளத்தில் ஏற்படும், ஆனால் அதை விட்டுடுப்பான்னு சொன்னாங்க. சொல்லு உஸ்தாத் அவர்களே, சொல்லுங்கன்னு சொன்னார். ஒண்ணு இல்லப்பா, நீ தம் அடிக்கிற அல்ஹம்துலில்லாஹ் அடி பிரச்சனை இல்லை, ஆனா நீ தொழுதுட்டு சலாம் வாங்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய மலக்கு முகம் சுளிக்கிறார்கள் என்று சொன்னார். உனக்கு தோல்முஜத்தில் இருக்கக்கூடிய அந்த மலக்கு முகம் சுளிக்கிறார்கள். ஆன்மீகம் எங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நமக்கு சிந்தனை வருமாங்க. நீ தம்மடித்து விட்டு தொழுகைக்கு போகிறாய், தொழுகைக்கு உள்ளே நுழைகிறாய், அத்தஹியாத்தின் பிறகு சலாம் கொடுக்குகின்ற பொழுது அந்த மலக்கு முகம் சொல்லித்தான். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள், இந்த சாதாரண விஷயத்தை அந்த மனிதனுடைய உள்ளத்தில் போட்ட காரணத்தால் அந்த மனிதர், அவருடைய பேர் அப்துல் ரஹ்மான், அவரே சொல்கிறார், நான் எத்தனையோ ஆளுங்களை சந்தித்தேன், ஆனால் இப்படி ஒரு கருத்து எனக்கு சொல்லவில்லை. அந்த ஷேக் சொன்ன பிறகு அன்றோடு அடியோடு நான் ஒழித்து கட்டினேன் சிகரெட் குடிக்கக்கூடிய பழக்கத்தை. ஒரு சாதாரண விஷயம். இன்னைக்கு மக்ரூஹா ஹராமா நாம தேடிட்டு இருக்கிறோம். என்ன அழகான முறையில் பக்குவமான முறையில் நல்ல மனிதராக மாற்றினார்கள் வரலாறு மிக்க சாலிஹீன்கள். எதுக்கு சொல்றேன்னா, அண்ணல் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப முதல் தன்னுடைய சஹாபிகளை அப்படித்தானே மாற்றினார்கள். ஹவ்வாத் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு போருக்கு போயிட்டு ஒரு இடத்துல தங்குறாங்க. சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஒரு போருக்கு போயிட்டு ஒரு இடத்துல தங்குறாங்க. அப்படி தங்கிய பொழுது ஹவ்வாத் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய கூடாரத்தை விட்டு வெளியே வந்து பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க பார்க்கறாங்க. பெண்கள், நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. இவங்க பெண்களுக்கு அந்த பக்கத்துல போய் கொஞ்ச நேரம் பேசணும் போல இவங்களுக்கு தோணுச்சு. உடனே ரூமுக்கு அந்த கூடாரத்துக்கு போனாங்க. ஹவ்வாத் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு நல்ல உயர்வான அந்த ஆடையை உடுத்திக்கிட்டாங்க, நல்ல அத்தரை பூசிக்கிட்டாங்க. எப்படி தன்னை அலங்கரித்து காட்ட முடியுமோ அந்த அளவிற்கு அலங்கரித்து விட்டு நேரா அவங்களே சொல்றாங்க, அந்த பெண்கள் கூட்டத்தில் போய் நான் அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தேன். கொஞ்ச நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குத்பால அவங்க கூடாரத்திலிருந்து வெளியே வந்தாங்க. வெளியே வந்தா நேரா என்னை பார்த்துட்டாங்க. யா அபா அப்துல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு மாயஜிலிஸுக மாஹுன்ன, இந்த பெண்களோடு உட்கார்ந்திருக்கியப்பா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, என்ன இது? அபா அப்துல்லாஹ்,
என்னங்க உட்கார்ந்திருக்கீங்க? பெண்களோடு உட்கார்ந்திருக்கிறீங்களே. இப்ப என்ன சொல்றது? பல மாணவர்கள் இருக்கக்கூடிய மத்தியில எங்கேயாவது ஒரு கடத்தெருவுல ஒரு பெண்ணோடு பேசிட்டு இருந்தா உஸ்தாது பார்த்துட்டா உண்மையான மாணவன் தான் பயப்படுவான். இப்படித்தானே? இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்குவப்படுத்திய, அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான் வயஸக்கிக்கும், ஒவ்வொரு சஹாபிகளையும் பக்குவப்படுத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப கேட்கிறாங்க என்னங்க இருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவங்க சட்டுன்னு ஒரு பதில் சொன்னாங்க. சட்டென்று ஒரு பதில் சொன்னார்கள், ஜமலுல் லீ ஷராபு. அண்ணல் பெருமானவர்களே, எனக்கு ஒட்டகம் காணா, என் ஒட்டகம் ஓடிட்டு அதனால இங்க கயிறு இருக்கான்னு பார்க்க வந்தேன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒட்டகம் ஓடிட்டு, என் ஒட்டகம் ஓடிவிட்டது, கயிறு கிடைக்குமான்னு பார்க்க வந்தேன் என்று அவங்க சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. இவங்களே சொல்றாங்க, ஹப்பாத் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த வார்த்தையை மாணவியிடம் சொல்லிவிட்டு என்னாலேயே தாங்க முடியவில்லை, வெட்கத்தான் நான் தலை குனிந்தேன், என்ன சொல்வது என்ற அடிப்படையில் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மாணவியர்கள் பைத்துல் ஹலா போயிட்டு ஒதுவெடுக்கிறார்கள். நானும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி போனேன். ஒதுவெடுத்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன திரும்பி பார்த்து கேட்டாங்க, யா ஹப்பாத், ஹப்பாத்தே என்ன மாஃபஅல ஜமல் ஷராது ஜமலுக்கு, ஓடி போன ஒட்டகம் வந்துட்டான்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? ஓடி போன ஒட்டகம் வந்துட்டான்னு கேட்டாங்க. அப்போ என்னால பதில் சொல்ல முடியல, நைஸா நகண்டுட்டேன். இன்னைக்கு பதில் சொல்ல முடியாது, அப்படிதான் நைஸா நகண்டுட்டேன். இது ஒரு கட்டம். இப்ப பயணம் புறப்படுகிறோம், மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம். ஹப்பாத் பின் ஜுபைர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், மாணவி அவர்கள் என்னை சந்தித்தால் இப்படி ஒரு வார்த்தை கேட்டு விடுவார்கள் என்ற அடிப்படையில் கொஞ்சம் பின்தங்கியே நான் சென்றேன். சஹாபி எல்லாம் போறாங்க, நான் கொஞ்சம் பின்தங்கியே போறேன். கொஞ்ச நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே தங்களுடைய ஒட்டகத்தை, முபாரக்கான ஒட்டகத்தை என் அருகாமையிலே கொண்டு வந்தார்கள். யா ஹப்பாத் மா ஃபஅல ஷராது ஜமலிக்க, ஓடி போன ஒட்டகம் எங்கன்னு கேட்டாங்க. பயணம் போயிட்டு இருக்கிறோம், திடீர்னு என்கிட்ட வந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மீண்டும் வந்து கேட்டாங்க, எப்ப ஓடி போன ஒட்டகம் என்ன ஆச்சுப்பான்னு கேட்டாங்க. என்னால ஒண்ணுமே சொல்ல முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தி போயிட்டாங்க. எப்படி பக்குவப்படுத்துறாங்க பாருங்க. மதீனாவிற்குள்ளே நுழைந்து விட்டோம். மஸ்ஜித் நபவிக்கு மாணவி அவர்கள் சென்றார்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். உள்ள போனா இதைத்தான் கேட்பாங்க, உள்ள போனா இதைத்தான் கேட்பாங்க. அதனால நான் பிந்தி போனேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் தனியா ஒதுவு எடுத்து தனியா போய் நின்று தக்பீர் கட்டி தொழுத. அந்த நேரம் துஹாவுடைய நேரம். துஹாவுடைய நேரத்தில் துஹா தொழுதேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான வீட்டிலிருந்து பார்த்தார்கள், நேரா என்கிட்ட வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். ஃபஸல்லா ரகஅத்தைனி ஹஃபீஃபத்தைனி, மாணவி அவர்கள் 2 ரக்அத் தொழுதார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்அத் தொழுதாங்க. என்கிட்ட வந்து நின்னாங்க, 2 ரக்அத் தொழுதாங்க. இப்போ நான் தக்பீர் கட்டி நிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட வந்தாங்க, 2 ரக்அத் லேசான மாதிரி 2 ரக்அத் தொழுதாங்க. தொழுது உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன், என்னடா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து உட்கார்ந்துட்டாங்களே, இப்போ நம்ம தொழுகை முடிச்சான்னு அப்படிதான் கேட்பாங்க. இப்போ நான் தொழுகையிலே நின்று கொண்டிருக்கிறேன். சொல்லுகிறார்கள், ஹப்பாத் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மாணவி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இப்ப தொழுகையை முடித்தான் கேட்பார்கள் என்று நல்லாவே தெரியும். நான் தொழுகையை நீட்டிக் கொண்டிருந்தேன். மாணவி அவர்கள் இடையிலே சொன்னார்கள், யா ஹப்பாத் தஃதில் மா ஷி'த, எவ்வளவு நேரம் தொழுகிறியோ தொழுவு பாப்போம், நான் கிட்டே தெரிஞ்சு போக மாட்டேன். எவ்வளவு நேரம் தொழுகிறீ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களை எப்படி பக்குவப்படுத்துறாங்க பாருங்க. யா ஹப்பாத் தஃதில் மா ஷி'த, எவ்வளவு நேரம் நாடிய தொழுகு பார்த்துக்கலாம். நம்ம மாதிரி ஏய் நில்லு நில்லு, நான் வராமையே போவேன் அப்படிங்கிற மாதிரி. இப்ப ஹப்பாத் சொல்கிறார்கள், இப்படி ஒரு வார்த்தை சொன்ன பிறகு நான் தொழுகையிலே சீக்கிரம் முடிப்பதற்கு ஆரம்பிச்சிட்டேன். சீக்கிரம் முடிச்ச பிறகு மாநபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி வல்லதி பஅஸக பில் ஹக்கி நபிய்யா, அல்லாஹ்வை சத்தியமிட்டு சொல்கிற நபியே, உங்களை எந்த ரப்பு சத்தியமான முறையில் நபியாக அனுப்பினானோ அந்த ரப்பின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், ஒருபோதும் என்னுடைய ஒட்டகம் ஓடி போகவில்லை. ஏங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த இடத்தில் பெண்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சா
சப்தமிட்டு சொல்லி இருக்கலாம், உனக்கு இங்க என்ன வேலை சொல்லல. இப்படியே சொல்லாமல் அந்த இடத்தில் கண்டிக்காமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்த காரணத்தினால் தான் தன்னுடைய தோழருக்கு ஒட்டகம் ஓடி போகல, அவர் மிரண்ட விஷயமும் அவர் காணாமல் போகாத விஷயமும் மாணவி அவர்களுக்கு தெரிந்தது. அந்த தோழரை பக்குவப்படுத்த வேண்டும், தன்னுடைய செயலிலிருந்து மாற்றம் வேண்டும், தன்னுடைய சொல்லிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு கட்டமாக சென்று ஓடிப்போன ஒட்டகம் எங்கே, ஓடிப்போன ஒட்டகம் எங்கே என்று ஒவ்வொரு இடமாக கேட்டு கடைசியில் பள்ளிக்குள் உள்ளே வந்து எவ்வளவு நேரம் தொழுகுங்க என்றும் சொல்லியும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பக்குவப்படுத்த வேண்டும், மாற்றம் செய்ய வேண்டும். இனிமேல் தன்னுடைய வாயிலிருந்து தவறான வார்த்தை வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்துணைக்கும் ஒவ்வொரு இடத்திலும் கேட்டார்கள் என்பதை நமக்கு ஹதீஸ் சொல்லி காட்டும். அதற்கு பிறகு எந்த கட்டத்திலும் அவர்கள் தன்னுடைய வாயிலிருந்து எந்த விதமான தவறான வார்த்தையிலும் வந்ததில்லை, பொய்யும் சொன்னதில்லை என்று வரலாறு நமக்கு சொல்லி காட்டும். எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க இல்லையா, தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஒரு இடத்துல தன்னுடைய தோழர்களோடு பயணம் செய்கிறார்கள். அப்படி பயணம் செய்கின்ற பொழுது மதீனாவுடைய வீதியில ஒரு இடத்தை பார்த்து அழுகிறார்கள். அழுத பொழுது சுற்றி இருந்த தோழர் கேட்டாங்களா, ஏங்க அழுகிறீங்க? சொன்னாங்களா, இதோ இருக்குல்ல இந்த இடம், இந்த இடத்தில் நான் ஈமான் கொள்வதற்கு முன்பாக என் தந்தை என்னிடத்தில் சில ஒட்டகங்களை தந்து மேய்ப்பதற்காக என்னை அனுப்பினார்கள். அன்றைய தினம் ஒரு ஒட்டகம் என்னை விட்டு காணாமல் போய்விட்டது. மாலை நேர வரைக்கும் தேடி பார்த்தேன், எங்கும் கிடைக்கவில்லை. இறுதியாக குறைவான ஒட்டகத்தோடு வந்தேன். என் தந்தையிடம் சொன்னேன், வாப்பா ஒரு ஒட்டகம் காணாமல் போய்விட்டது என்று சொன்ன பொழுது என் தந்தை சொன்னார், உமர் ஒட்டகம் மேய்ப்பதற்கு கூட நீ லாய்க்கு இல்லப்பான்னு சொன்னார். கத்தாப் என்னுடைய தந்தை ஒட்டகம் மேய்ப்பதற்கு கூட லாய்க்கு இல்லை என்று என் தந்தை சொல்ல, தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மதீனாவை ஆட்சி செய்வதற்கு தகுதி என்பதை என்னை பக்குவப்படுத்தினார்களே, மாற்றினார்களே, இந்த அளவுக்கு மாற்றினார்கள். ஒட்டகம் மேய்ப்பதற்கு லாய்க்கு இல்லைன்னு சொன்ன என்னைய ஒப்பற்ற நாயகம் இந்த ஊரையே உன்னால் மேய்க்க முடியும்பா என்ற அடிப்படையில் என்னை மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டும். இந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபிகளையும் அப்படி புடம்போட்டெடுத்த தங்கத்தை போன்று மாண்பாளராக இந்த உலகத்திற்கு மாற்றி நமக்கு தந்தார் என்பது எத்தனையோ வரலாறு நம்ம சொல்லி காட்டும். இது போன்றுதான் சாலிஹீன்களான மேன்மக்கள் தங்களோடு இருந்த முரீதுகளையும் மாணவர்களையும் எத்தனையோ கெட்ட பழக்கங்களை செய்தவர்களையும் தங்களுடைய வாழ்க்கையில் மாற்றி காட்டியிருக்கிறார்கள் என்பதை எத்தனையோ வரலாறு நமக்கு சொல்லி காட்டும். சிர்ரி சுக்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சிர்ரி சுக்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வீதியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மனிதர் குடி போதையில் தன்னையே மறந்து வீதியினுடைய ஒரு வீட்டிலே திண்ணையிலே படித்துக் கொண்டிருக்கிறார். படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சிர்ரி சுக்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த குடிகாரரை பார்க்கிறார்கள். பார்க்கின்ற பொழுது குடிகாரர் குடிபோதையிலும் கூட அல்லாஹ் 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 என்ற வார்த்தையை சொல்லுகிறார். சிர்ரி சுக்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்த்தாங்களா, தன்னுடைய உள்ளத்தில் நினைத்தார்கள், அசுத்தமான வாயினால் தூய்மையற்ற வாயினால் தூய்மையான வார்த்தையை சொல்லுகிறான், தூய்மையற்ற வாயினால் தூய்மையான வார்த்தையை சொல்லுகிறானே என்று நினைத்து சிர்ரி சுக்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் தண்ணீர் வாங்கிட்டு வந்து அந்த மனிதனுடைய வாயை கழுவி விடுகிறார்கள். இப்ப சொல்லுப்பான் அல்லாஹ், இப்ப சொல்லட்டும் உன்னுடைய வாயில் இருந்து. சிர்ரி சுக்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கழுவி விட்டு சென்று விட்டார்கள். சென்ற பிறகு அன்று இரவு அவர்களுக்கு அசரீர சப்தம் முழங்கப்படுகிறது. யா சிர்ரி, ஓ சிர்ரியே, எனக்காக வேண்டி தூய்மையற்ற வாயினால் தூய்மையான வார்த்தையை சொன்னதற்காக வேண்டி வாயை நீங்கள் கழுவி விட்டீர்கள். உமக்காக வேண்டி அவருடைய உள்ளத்தை நாம் கழுகிறோம் என்று சப்தம் வந்தது. எனக்காக வேண்டி அவருடைய வாயை நீங்கள் சுத்தம் செய்தீர், உமக்காக வேண்டி அவருடைய உள்ளத்தை நாம் சுத்தம் செய்தோம். சிர்ரி சுக்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திடுக்கிட்டு விழிக்கிறார்கள். தஹஜ்ஜத்துடைய நேர பள்ளியை நோக்கி போறாங்க சிர்ரி சுக்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அங்க போய் பார்த்தா அந்த மனிதர் ருக்குவும் சுஜூதும் செய்து கொண்டிருக்கிறார். ருக்குவும் சுஜூதும் செய்து கொண்டிருக்கிறார்.
ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். சிர்ரி சித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலையில் குடிபோதையில் தன்னையே மறந்து உலகத்தையே மறந்து எந்த இடத்தில் கிடைக்கிறோம் என்று கூட தெரியாமல் விழித்து, அதாவது மறந்து கிடந்த அந்த மனிதர் தூய்மையற்றவாயினால் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொன்னவர் இப்பொழுது அல்லாஹ் அக்பர் என்றல்லவா சொல்லிக் கொண்டு ரப்பை வணங்கிக் கொண்டிருக்கிறார் என்று ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். சிர்ரி சித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் தொழுகை முடித்த பிறகு அருகாமையிலே சென்று சிர்ரி சித் ரஹ்மத்துல்லாஹி கேட்டார்கள், எப்பா இவ்வளவு பெரிய மனமாற்றம் எப்பொழுதுப்பா? இவ்வளவு பெரிய மனமாற்றம் எப்பொழுது? ஒரு மனிதர் ஒரு மகானுடைய கவலையினால் ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று பாருங்கள். அந்த மனிதர் சொன்னார், ஏன் உங்களுக்கு அறிவிக்கப்படலையான்னு கேட்டார். இந்த இப்ப மாற்றம் எப்பொழுது, எப்பொழுதுமா இந்த மாற்றம் என்று கேட்ட பொழுது அந்த மனிதர் சொன்னாரா, ஏன் அறிவிக்கப்படலையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலையில குடிபோதையில் மிதந்த அந்த மனிதர் கோமானாக மாறினார், ஒரு பெரும் மகானாக மாறினார். அவருக்கு அறிவிக்கப்பட்டது இப்பொழுது இவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ வரலாறுகள் சொல்லி காட்டும். குடி போதையில் இருந்த எத்தனையோ மனிதர்களை மகான்களாய அந்த மேன்மக்கள் மாற்றி உள்ளார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டும். பாயஸீதுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரும் ஞானி அவர்கள். பாயஸீதுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை அவர்களே சொல்லி காட்டுவார்கள். அவங்க ஒரு வீட்டுல விபச்சார தொழில் நடக்குது. விபச்சார தொழில் நடக்குது. அப்படி விபச்சார தொழில் நடக்கும் பொழுது இவங்க பார்க்கறாங்க, என்னப்பா நம்ம ஊர்ல விபச்சார தொழிலா? ஒரு அழகிய மங்கை தன் வீட்டில் விபச்சார தொழில் நடத்துகிறார். இதை கேள்விப்பட்ட பாயிசுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்யறது, எப்படி மாற்றத்தை ஏற்படுத்துறது? நேரா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. போய் வாசல்ல உட்கார்ந்துட்டாங்க. யாரெல்லாம் வருவாங்களோ வந்து பார்த்தா ஆள் யாரு உட்கார்ந்துருக்கிறா? பாயிசுல் பிஸ்தாமி உட்கார்ந்துருக்கிறாங்க. வந்தவெல்லாம் திரும்ப போயிட்டே இருக்கிறான். யாருக்கும் தெரியாம வந்தவெல்லாம் வீட்டினுடைய திண்ணையில் பாயிசுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அமர்ந்திருக்கிறார்கள். வந்தவன் திரும்ப போயிட்டே இருக்கிறான். உள்ள இருந்த அழகி திரும்பி வராததை பார்த்து தன் அடிமையை வெளியே அனுப்பி பார்த்துட்டோமான்னு சொன்னாங்க. பார்த்துட்டோம். பார்த்தா திண்ணையில பாயிசுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உட்கார்ந்து இருக்கிறாங்க. வந்த அடிமை ஓடி உள்ளே சென்று தன்னுடைய எஜமாட்டின்னு சொன்னாங்க, எம்மா யார் உட்கார்ந்துருக்க தெரியுமா? இன்னைக்கு ஆள் வராததுக்கு காரணம் என்ன தெரியுமா? பாயிசுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய ஆலிம் உட்கார்ந்து இருக்கிறார், ஒரு ஞானி உட்கார்ந்து இருக்கிறார் என்று சொல்லப்பட்டுச்சு. இப்படியா? அந்த அம்மாவே வெளிவந்துச்சு. பெரியவரே என்ன வேணும்? பாயிசுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களா, இன்று இரவு உன்னோடு தங்கணும்னு சொன்னாங்க. இன்று இரவு உன்னோடு தங்கணும். அப்படியா? 1000 பொற்காசுகள் எனக்கு தரணும். இன்று இரவு என்னிடத்தில் நீங்கள் தங்குவதாக இருந்தால் 1000 பொற்காசுகள் எனக்கு தர வேண்டும். அவ்வளவுதானே? தாராளம் தரேன். முதல்ல உள்ள வாங்க. உள்ள வந்துட்டாங்க. வரலாறு சொல்லி காட்டும். அல்லாமா அப்துல் ரஹ்மான் பின் சுஃபர் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய கிதாபில் எழுதுவாங்க, பாயிசுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஜிப்பா போட்டிருந்தாங்க. அந்த ஜிப்பால ஒண்ணுமே இல்லை, பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லை. பிஸ்மில்லான்னு சொல்லி கையை விட்டாங்க. எந்த அம்மா 1000 பொற்காசுகள் வேண்டும் ஏன்னா இவர்கிட்ட இருக்காது, ஏன்னா பக்கீர்சா குழந்தை இருக்காரு இல்லையா, பக்கீர்சா குழந்தை இருக்கக்கூடிய இவர்கிட்ட ஒண்ணுமே இருக்காதுன்னு நினைச்சு அந்த அம்மா கேட்டாங்க. இந்த அம்மா இவங்க பாயிசுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி உள்ள கையை விட்டு எடுத்து இந்த அம்மா கொடுத்தாங்க. எதை போல இருக்குன்னு சொன்னா யாரையும் சாதாரணமா நினைக்க கூடாது. அல்லாமா இஸ்மாயில் ஹத்தல் பர்ஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு செய்தியை பதிச்சுவாங்க. ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போனாரு. அப்படி ஹஜ்ஜுக்கு போகும்போது ஒரு வயதான மூதாட்டி தனக்கு முன்பாக கம்பை ஊண்டியவனாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார். இவர் வேகமா போய் வயசான கிழவி இவ்வளவு கஷ்டப்பட்டு போறாங்களே அப்படின்னு அடிப்படையில் கிட்ட போய் தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு 10 திரகத்தை எடுத்து கொடுத்தாங்க. அந்த அம்மா வாங்கல. பார்த்து மேலே கீழேமா அவரை பார்த்தாங்க அந்த அம்மா. இவர் நினைச்சுக்கிட்டாரு, நம்ம கொடுத்தது 10வது போல தெரியுது, 10 திரகம் 10வது போல தெரியுது, அதுதான் ஏற இறங்க பாக்குது அப்படின்னு இவர் நினைச்சுக்கிட்டாரு. நினைச்சுனாரு, கொஞ்சம் பொறுங்கம்மா, ஒரு பெரும் கூட்டம் பின்னாடி வருது, நான் அவங்கள்ட்ட வசூல் பண்ணி உனக்கு தர்றமான்னு சொன்னாரு. இந்த வார்த்தையை கேட்ட பிறகு
அந்த அம்மா கீழே குனிஞ்சு ஒரு பிடி மண்ணை எடுத்து ஹுத் அகல்த ஃபீ கீஸிக வ அகல்து ஃபீ ஹஸாயினில்லாஹ், நீ உன் சட்டச்சப்புல இருந்து எடுத்த, நான் அல்லாஹ்வுடைய ஹஸான்ல இருந்து எடுக்கிறேன்னு சொல்லிச்சு. பிடிப்பான். அவர் பிடிச்சா மண்ணெல்லாம் பொன்னாக இருந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிழவின்னு இவர் நினைச்சாரு. அந்த அம்மா மண்ணை எடுத்து கொடுத்து சொல்லிச்சான், நீ உன் சட்டச்சோப்புல இருந்து 10 ரூபாய் எடுத்து தந்த, நான் அல்லாஹ்வுடைய ஹஸானாத்துல இருந்து எடுத்துறேன் அந்த புடி. அவரு மண்ணை வாங்கி பார்த்தா எல்லாம் பொன்னாக இருந்துச்சு. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆள் இருந்தா ஒரு பேர் விட மாட்டான். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். எதுக்கு சொல்லணும்னு சொன்னா ஆளை பார்த்து இடப்பட்டக்கூடாது. அபூ யூசுப் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அவங்கள அந்த அழகிய பெண் விபச்சாரி நடத்தக்கூடிய அந்த தலைமை பீடகத்தில் இருக்கக்கூடிய அந்த எஜமாட்டி பாயூசுப் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அவங்கள சாதாரண ஒரு ஃபகீர் கிழவர் என்று நினைத்தான். 1000 பொற்காசுகளை கேட்டான். கேட்ட உடனே ஜுப்பான கை விட்டு கொடுத்தாங்க. ஆச்சரியம் முதல்ல தாங்க முடியல அந்த அம்மாக்கு. வாங்கிட்டாங்க. வாங்கி கேட்ட உடனே இப்ப அந்த அம்மா கேக்குது, இப்ப நான் என்ன செய்யணும்? பாயூசுப் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களாம், நீ முதல்ல நீ நல்லா குளிச்சுட்டு வான்னு சொன்னாங்க. உன்னை சுத்தம் செய்து விட்டு வாமான்னு சொன்னாங்க. அந்த அம்மா தன்னை சுத்தம் செய்து விட்டு வந்த பிறகு பாயூசுப் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய முபாரக்கான சட்டை ஜுப்பாவை கழட்டி அந்த அம்மா சொன்னாங்க, இதை போடணும்னு சொன்னாங்க. நீ இதை போடு. 1000 பொற்காசு தந்திருக்கேன்ல, இப்ப நான் என்ன சொன்னான்னு கேட்கணும் இல்லையா? இவன் இந்த ஜுப்பாவை போடுன்னு சொன்னாங்க. ஜிப்பாவை போட்ட உடனே அவங்க தான் பாயூசுப் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஜிப்பாவை போட்டுட்டு எனக்கு முன்பாக ஒரு 4-5 எட்டு நீ நடந்து விட்டு வான்னு சொன்னாங்க. அந்த அம்மா நினைச்சு, என்ன இருந்தாலு தங்கன்னு சொன்னாரு, 1000 பொற்காசு தந்தாரு, ஜிப்பாவை போட்டு நடக்க சொல்றாரு இந்த மனுஷன் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த அம்மாவும் நினைச்சது இதுதானா அப்படிங்கிற அடிப்படையில ஜுப்பாவை வாங்கி போட்டுக்கிட்டு நடந்த பொழுது இருகரம் ஏந்தினார்கள் பாயூசுப் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல்லாஹ்வே ரப்பே, வெளி தோற்றத்தை நான் மாற்றிவிட்டேன், உள் தோற்றத்தை நீ மாற்ற வேண்டும். வெளி தோற்றத்தை நான் மாற்றிவிட்டேன், உள் தோற்றத்தை நீ தான் மாற்ற வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் விபச்சாரத்தின் மூலமாக தொழில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய உள்ளத்தை எந்த அளவிற்கு தன்னுடைய துஆவின் மூலமாக மாற்றுகிறார்கள் அந்த மேன்மக்களான சாலிஹீன்கள். இருகரம் ஏந்தி துஆவை கையேந்தி துஆ கேட்டு கீழே போடல. அந்த அம்மா திரும்பி வந்தாங்க. பாயூசுப் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்ப கேட்டாங்க, ஜுப்பாவை கட்டுமான்னு சொன்னாங்க. ஒருபோதும் இந்த ஜுப்பாவை தரமாட்டேன்னு சொல்லிச்சாங்க அம்மா. ஒருபோதும் நான் இந்த ஜுப்பாவை தரமாட்டேன். எப்போது ஜுப்பாவை போட்டு 2 அடி எடுத்து வைத்தேனோ என்னுடைய உள்ளத்தில் ஒரு விதமான ஒரு மாற்றம் ஏற்பட்டு இனிமேல் இது போன்ற காரியம் செய்யக்கூடாது என்பது போன்று நல்ல உள்ளம் எனக்கு ஏற்பட்டது. ஒருபோது இந்த ஜிப்பாவை தரமாட்டேன் என்று பாயூசுப் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் அந்த பெண் சொன்னது என்று வரலாறு சொல்லி காட்டும். பாயூசுப் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடைசியா சொல்வார்கள், ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணை நான் ஹஜ்ஜிலே சந்தித்தேன். எந்த அளவுக்கு தெரியுமா? ஹஜ்ஜிலே யதார்த்தமான முறையில் சந்திப்பு ஏற்பட்ட பொழுது அன்றைய தினம் கிடைக்காத கனிவருக்கங்களை அந்த பெண் சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். ஒரு விபச்சாரி நடத்தக்கூடிய ஒரு பெண், ஒரு தலைமை பீடகம் வைத்து நடத்தக்கூடிய அந்த தலைமை பெண் மாற்றம் ஏற்படுத்தி அல்லாஹ் தஆலா மாற்றத்தை உண்டாக்கினால் மாத்திரமல்ல, ஹஜ்ஜிலே அன்று தினம் கிடைக்காத அந்த கனிவர்க்கங்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் என்னை பார்த்தவுடன், ஷேக் அவர்களே இதோ நீங்களும் சாப்பிடுங்கள், எனக்கும் கொடுத்தால் கொஞ்ச நேரத்தை என்னை விட்டு மறைஞ்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. விபச்சாரியை கூட சாலிஹீன்கள் சாதாரண விஷயத்தின் மூலமாக மாற்றினாங்க. அப்ப நல்லவர்கள் தான் அதை மாற்ற முடியும். நல்லவர்கள் தான் மாற்ற முடியும். பாம்பின் கால் பாம்பருன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப நல்லவங்களுக்கு தான் எப்படி மாற்றணுங்கிறது தெரியும். இன்னைக்கு ஏமாத்தினவங்களுக்கு தான், ஏமாத்தக்கூடியவனுக்கு தான் எப்படி ஏமாத்தலாம் யாருக்கு தெரியும். அப்ப நல்லவர்களுக்கு தான் இவனை எப்படி மாத்தலாம், இவனை எப்படி நல்லவனா ஆக்கலாம் என்பது நல்லவர்களுக்கு தான் தெரியும். சங்கமிக்கவர்களே, ஷஅவானத்துல் மிஸ்ரியா என்ற பெண்மணி நல்ல சுகபோகமாக வாழ்ந்தவங்க, செல்வ சீமாட்டியா இருந்தவங்க, எப்பொழுதும் தங்களோடு பல பெண்களை வைத்து கவிபாடி கூத்தும் கும்மாளம் அடித்து தங்களுடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொண்ட அந்த ஷஅவானா ஒரு நாள் வீதியிலே செல்கிறார்கள். தங்களுடைய பணிப்பெண்களோடு செல்கிறார்கள். அப்படி செல்கின்ற பொழுது ஒரு இடத்தில் இருந்து ஒரு விதமான சப்தம் வருகிறது. அந்த சப்தத்தை செவிமடுத்த ஷஅவானா தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த அடிமை பெண்ணை உள்ளே அனுப்பி, உள்ள என்ன சப்தம் வரும் பாருமான்னு சொன்னாங்களாம். உள்ள போறாங்க. போன பெண் வெளியே வரல.
ரெண்டாவது பெண்ணை அனுப்புறாங்க, அந்த அம்மா வெளியே வரல. மூணாவது பெண்ணை அனுப்புறாங்க. இப்படியாக ஒவ்வொரு பெண்ணையும் அனுப்பி அனுப்பி இருந்த பெண்கள் எல்லாம் உள்ளே போனார்கள், ஆனா வெளியே வரல. ஷாவானா ஆச்சரியப்பட்டாங்க. கடைசியாக ஷாவானாவே உள்ளே போறான். உள்ளே போனா சாலிஹ் முர்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே உபதேசம் செய்து கொண்டு அழகிய முறையில் மக்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அழகான முறையில் உபதேசத்தின் மூலமாக அங்க அதாவது பார்த்த முகம் தங்களை திருப்பாமல் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சாலிஹ் முர்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அந்த மக்கள் யாரும் எந்த திசையும் பார்க்கல, பார்த்த கண் வைக்காம அவங்க இருக்கிறாங்க, அப்படியே இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, கண் திருப்பவே இல்லை. ஷாவானா உள்ள போனா மெய் மறந்துட்டாங்க, தங்களையே ஷாவானா. கொஞ்ச நேரம் கழிச்சு பயான்லாம் முடிஞ்ச பிறகு சாலிஹ் முர்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட இந்த ஷாவானாவை போய் கேட்டாங்களா, எனக்கு மன்னிப்பு உண்டான்னு கேட்டாங்க. அப்ப சாலிஹ் முர்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு வார்த்தை சொன்னாங்க. சாலிஹ் முர்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஏமா இங்க இருக்கக்கூடிய இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஷாவானாவை விடவா நீ அதிகமா பாவம் செய்துட்ட அப்படின்னு கேட்டாங்க. கேட்கிறது யாரு? ஷாவானா. எனக்கு பாவ மன்னிப்பு உண்டா என்று தன்னுடைய பெயரை சொல்லாமல் கேட்ட பொழுது சாலிஹ் முர்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஷாவானை விடவா நீ அவ்வளவு பாவம் செய்துட்ட அப்படின்னு கேட்கிறாங்க. ஷாவானா அவங்க மீண்டும் அழுகிறார்கள். என்னம்மா நான் இப்படிதானமா சொன்னேன், ஏன் அழுகிற அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்களா, பாவத்திற்கு உதாரணம் சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்ணாக நான் ஆகிவிட்டேனே. எந்த ஷாவானாவை நீங்க உதாரணம் காட்டினீர்களோ, எந்த ஷாவானாவை விட என்று கேட்டீர்களோ அந்த ஷாவானா நான் தான் சொன்னாங்க. அந்த ஷாவானா நான் தான். அப்படியானால் இந்த ஷாவானாவுக்கு மன்னிப்பு உண்டா? சாலிஹ் முர்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, உண்மையிலே உண்டு. ரப்பிடத்தில் தௌபா செய், நீ செய்த பாவத்தை நினைத்து அழுதுகொள் என்று சாலிஹ் முர்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள். அன்று தௌபாவை செய்து அல்லாஹ்விடத்தில் புலவிருக்க தேடி பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் சாலிஹ் முர்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எந்த அளவுக்கு சொன்னா, இன்றைக்கும் ஷஅவானத்தில் மிஸ்ர் நாட்டுடைய ஷஅவானா என்று சொன்னாலே ரலியல்லாஹு அன்ஹா என்று நான் சொல்கிறோம். இது போன்ற எத்தனையோ பேர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் உன்னதமான அந்தஸ்தை அடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், மேன்மக்களான அந்த சாலிஹீன்கள் எத்தனையோ இவர்களை மாற்றியிருக்கிறார்கள். சங்கமிக்கவர்களே, பஸ்ராவினுடைய வீதியில ஒரு மனிதர் பையை தூக்கிட்டு போறார். நடு வயதை அடைந்த அவர் வீதியிலே நடந்து செல்கிறார். அப்படி நடந்து செல்கின்ற பொழுது சிறு பிள்ளைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த விளையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த சின்ன பிள்ளைங்க இவரை பார்த்த உடனே, இதோ வட்டி வாங்கக்கூடிய ஹபீப் வருகிறார், வட்டி வாங்கக்கூடிய ஹபீப் வருகிறார். இவருடைய காலுக்குள்ள தூசி நம் மீது படுமையானால் நாம் எல்லாம் பாவியாக மாறிவிடுவோம், ஓடுங்க அப்படிங்கிற அடிப்படையில விளையாடி கொண்டிருந்த அந்த சிறுவர்கள் எல்லாம் சொல்லி ஓடினார்கள். இந்த சொல்லப்பட்ட அந்த சொல் ஹபீப் அவருடைய காதிலே விழுந்து உள்ளத்தில் தைக்குகிறது. நினைக்கிறாங்க, சாதாரண சின்ன பிள்ளைங்க, நம்ம கால் தூசி அவங்க பட்டுட்டோன்னு சொன்னா அவங்க எல்லாம் பாவி ஆயிடுவோன்னு சொல்றாங்களே, நம்ம அவ்வளவு பெரிய பாவியால்லவா இருக்கிறோம், அவ்வளவு பெரிய பாவியால்லவா இருக்கிறோம். என்ன பாவம் செய்யறாங்க? வட்டி வாங்கக்கூடிய ஹபீப் வருகிறார். கடனை கொடுத்துட்டு வட்டிக்கு வசூல் பண்ணுவாங்க, காலையில் போய் வசூல் பண்ணுவாங்க. இப்படி சொல்லப்பட்ட இந்த சொல்ல கேட்ட உடனே இனிமேல் இந்த பாவம் செய்யக்கூடாது என்ற அடிப்படையில நேர ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட போறாங்க. போய் சொன்னாங்களா, நான் இப்படி வீதியில வந்துட்டு இருக்கிறேன், அப்படி வந்து கொண்டு இருக்கின்ற பொழுது சிறு பிள்ளைகள் எல்லாம் இப்படி சொன்னார்கள், இன்றோடு நான் செய்யக்கூடிய அந்த தொழிலை விட்டு விடுகிறேன், எனக்கு நீங்கள் தர்பியத்து கொடுங்கள், எனக்கு என்னை நீங்கள் பக்குவப்படுத்துங்கள், உயர்வானவராக என்னை மாற்றுங்கள் என்று சொல்லி ஹபீபுல் அஜமி ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் சொன்ன பொழுது செய்தனா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இருகரம் என்று ரப்பிடத்தில் துஆ செய்கிறார்கள், இறைவா இவருடைய உள்ளத்தை நீ மாற்றி உனக்கு வழிபடக்கூடிய நல்லவர்களில் ஒருவராக நீ ஆக்குவாயாக என்று ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி துஆ செய்கிறார்கள். வரலாறு நமக்கு சொல்லி காட்டும். துஆவை முடிக்கவில்லை, ஹபீபுல் அஜமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட்டு முகத்தில் பிரகாசம் ஜொலிக்கிறது.
ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பார்த்து ஆனந்தம் அடைகிறார்கள். செல்லுங்கள் வீட்டுக்கு என்று சொல்கிறார்கள். அதுக்கு பிறகு மாணவராக வந்தாங்க ஹபீப் நஜீர் ரஹ்மத்துல்லாஹி. பல நாட்கள் அவர்களிடத்தில் கல்வி கற்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆரம்பமானவர்கள் இப்படி வந்து ஹபீப் நஜீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறார்கள். அப்படி விடைபெற்று செல்கின்ற பொழுது இவர்களிடம் கடன் வாங்கிய ஒருவர் எதிர்த்து வந்து கொண்டிருந்தார். இவரை கண்ட பொழுது அவர் ஓடுகிறார். எப்பா, நேத்து கடன் வாங்கிட்டோம், இன்னைக்கு வட்டி கிட்டு கேட்டுற போறாரு, நம்ம ஓடுவோங்கிற அடிப்படையில அவர் ஓடினாரு. ஹபீப் நஜீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பின்னாடியே ஓடினாங்களாம். எப்பா, என்னை கண்டு நீ ஓடாதே, நேற்றைய தினம் உள்ள ஹபீப் அல்ல, இன்றைய தினம் ஹபீபுல்லாஹ், அல்லாஹ்வின் நேசன், நான் மாறிவிட்டேன், ஓடாதே ஓடாதே என்று சொல்லி இவங்க பின்னாடியே ஓடினாங்களாம். அவங்க 2 அடி பாஞ்ச 3 அடி பாயிற மாதிரி ஓடினாங்க. கடைசி கிட்ட போய் சொன்னாங்களாம், நீ எனக்கு கடன் தர வேண்டியிருக்குது, உன் கடத்துல நான் விட்டுறேன் பாப்பன்னு சொன்னாங்களாம். நீ எனக்கு தர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஹபீப் நஜீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த மனிதரிடமிருந்து விடைபெற்று மீண்டும் வருகிறார்கள். வருகின்ற பொழுது அதே சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். விளையாடிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறுவர்கள் இப்பொழுது ஹபீப் நஜீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்க்கிறார்கள். இப்பொழுது சொல்கிறார்கள், எப்பா, ஏய் தோழர்களே, நம்மில் உண்டான தூசி அவர் மீது பட்டுவிடுமையானால் நாம் பாவியாகி விடுவோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வார்த்தை, இந்த ஹபீபுடைய கால்பட்ட தூசி நம்மீது படுமையானால் நாமெல்லாம் பாவி என்று சொல்லப்பட்ட சொல். இப்பொழுது மாற்றத்தை ஹபீபுல் ஹஜமீருடைய மாற்றம் சையதுனா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி மாபெரும் துஆவின் மூலமாக ரப்பு மாற்றினான். இப்பொழுது அந்த சிறுவர்கள் சொல்கிறார்கள், நம்மிலுடைய காலுடைய தூசி அவர் மீது பட்டுவிடுமையானால் நாம் பாவியாகி விடுவோம், ஓடுங்கள் என்று சொன்னார்களாம். அந்த அளவிற்கு எத்தனையோ மக்கள் அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் மாற்றமான முறை நடந்த பொழுதும் கூட நேர்மக்களான அந்த சாலிஹீன்கள் ரப்பிற்கும் ரசூலுக்கும் உகந்த முறையில் கட்டுப்பட்டு வாழக்கூடிய அந்த வழியை வகுத்து காட்டினார்கள் மேன்மக்களான சாலிஹீன்கள். சிங்கமிக்கவர்களே, மஅரூஃபுல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மஅரூஃபுல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய மாணவர்களோடு செல்கிறார்கள். அதாவது இன்றைய தினம் மாணவர்களை உருவாக்குறதுக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. நல்ல மாணவர்களை உருவாக்குறதுக்கு பெரிய கஷ்டம். ஹிதுமத் செய்வதற்கு யோசிக்கக்கூடிய ஒரு காலம், ஹிதுமத்திற்கு யோசிக்கப்படக்கூடிய ஒரு காலம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் இருந்தாலும் கூட அந்த மாணவர்களை உத்தமர்களாக ஆக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உன்னதமான முறையில் அவர்கள் மேன்மக்களான அந்த சாலிஹீன்கள் பட்ட கஷ்டமும் அல்லாஹ்வோடு உரையாடிய உரையாடலும் உயர்வை ஏற்படுத்தியது. மஅரூஃபுல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் தங்களுடைய மாணவர்களோடு தஜிலா நதிக்கரை ஓரமாக செல்கிறார்கள். தஜிலா நதிக்கரையின் ஓரத்திலே, தஜிலா நதிக்கரையிலே எத்தனையோ வாலிப இளைஞர்கள் குடித்துக் கொண்டு தண்ணி அடித்துக் கொண்டு கும்மாளம் அடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆடலும் பாடலும் பாட்டம் ஆட்டமுமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை ஹபீபுல் மஅரூஃபுல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் அவருடைய மாணவர்களும் பார்க்கிறார்கள். அந்த காட்சியை கண்ட மாணவர்கள் எல்லாம் உஸ்தாத் அவர்களிடத்தில் சொன்னார்கள், உஸ்தாத் அவர்களே, இந்த மாணவர்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் மறந்திருக்கிறார்கள், குடிபோதையில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இன்றோடு அழிவதற்கு நீங்கள் துஆ செய்யுங்கள். இந்த தஜிலா நதிக்கரையில் இவர்கள் அழிய வேண்டும், தண்ணீர் இவர்களை மூழ்கடிக்க வேண்டும், நீங்கள் துஆ செய்யுங்கள். மஅரூஃபுல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய மாணவர்களை பார்த்தார்கள். அப்படியா, எல்லோரும் கையை உசத்துங்கள், உயர்த்துங்கள் என்று சொன்னாங்க. எல்லா மாணவர்களும் கரத்தை உயர்த்தினார்கள். மஅரூஃபுல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இரு கரங்களை உயர்த்தினார்கள். உயர்த்தி சொன்னார்கள், இறைவா ரப்பே ரஹ்மானே, இந்த அடியார்கள் இந்த வாலிபர்கள் உன்னையும் மறந்திருக்கிறார்கள். ஆனால் இவருடைய உள்ளத்தை நீ எப்படி மாற்ற வேண்டும் என்று சொன்னால், இரு உலகத்திலும் இவர்கள் மகிழ்ச்சியாளர்களாக வாழ வேண்டும், இரு உலகத்திலும் இவர்கள் வெற்றியாளர்களாக மாற வேண்டும் என்று துஆ செய்கிறார்கள். இரு உலகத்திலும் வெற்றியாளர்களாக மாற வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று துஆ செய்றாங்க. மாணவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம். தண்ணீரில் மூழ்கடித்து சாக வேண்டும் என்று துஆ செய்யுங்கள் என்று உஸ்தாதிடம் சொன்னோம். ஆனால் உஸ்தாது மாற்றமா துஆ செய்றாங்க. இவன் பிள்ளைங்க அந்த வாலிபர்கள் அங்க இருந்து விளையாடுறாங்க சொன்னா இங்க இருந்து துஆ செய்றாங்க. துஆ செய்து முடிச்ச பிறகு மாணவர்கள் கேட்டாங்களா, என்ன உஸ்தாத் அவர்களே, தண்ணீர் மூழ்கடிக்க துஆ செய்யுங்கன்னு சொன்னா மாற்றமா துஆ செய்றீங்களே?
இந்த துஆவினுடைய மகத்துவம், இந்த துஆவினுடைய மாண்பை நீங்கள் கொஞ்ச நேரத்தில் பார்ப்பீர்கள். இதனுடைய ரகசியம் ரப்பே அறிந்தவன் என்று சொன்னாங்க. இதனுடைய மாண்பை நீங்கள் பார்ப்பீர்கள், மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். இதனுடைய ரகசியத்தை ரப்பே அறிந்தவன் என்று மஅரூஃபுல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். கொஞ்ச நேரம், சிறிது நேரத்தில் எந்த வாலிபர்கள் எல்லாம் குடித்து கும்மாளம் அடித்துக் கொண்டிருந்தார்களோ அத்துணை மாணவர்களும் ஓடோடி வந்து மஅரூஃபுல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தின் முன்பாக கரம் கட்டி நின்று சொன்னார்கள், பெரியவரே பெரியவரே, எங்கள் எல்லோருக்குமாக வேண்டி நீங்கள் மீண்டும் துஆ செய்யுங்கள். கொஞ்ச நேரத்தை மாற்றி அப்படியே மனம் மாறிச்சு. எங்கள் எல்லோருக்காக மீண்டும் நீங்கள் துஆ செய்யுங்கள். நாங்கள் இனிமேல் ஒருபோதும் இது போன்ற காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று அவர்கள் பிரகடனம் அடித்து சத்தியமிட்டு சொன்னார்கள். ஒருபோதும் இனிமேல் இது போன்ற காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று மஅரூஃபுல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு முன்பாக கரம் கட்டி கொண்டு சத்தியம் பிரகடனம் செய்தார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டும். அந்த நேரத்தில் மஅரூஃபுல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்களா, மாணவர்களை பார்த்து, பார்த்தீர்களா, இவர்களையா நீங்கள் மூழ்கடிக்கும்படி ரப்பிடத்தில் துஆ செய்ய சொன்னீர்கள் என்று கேட்டுவிட்டு அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஒருபோதும் இனிமேல் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று சொன்ன பொழுது யாரெல்லாம் குடித்துக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் மீண்டும் மஅரூஃபுல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு சொன்னார்களாம், உஸ்தாத் அவர்களே, நாங்கள் மெய்மறந்து ரப்பையும் ரசூலையும் மாற்றமாக முறையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இனிமேல் ஒருபோதும் நாங்கள் வாழ மாட்டோம். உங்களுக்கு பின்னாடியே வந்து உங்களுக்கு நாம் மாணவர்களாக இருந்து எங்களை மாண்பாளராக நீங்கள் மாற்ற வேண்டும் என்றும் சொன்னார்கள். நாங்கள் இனிமேல் ஒருபோதும் எங்கேயும் பாவம் செய்ய மாட்டோம். உங்களோடு நாங்கள் வர்றோம். உங்க மாணவர்களோடு எங்களையும் மாணவர்களாக சேர்த்துக் கொள்ளுங்கள், எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சத்திய பிரகடனம் செய்து சத்திய பிரமாணம் செய்து மஅரூஃபுல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அவர்களோடு அந்த வாலிபர்களும் சேர்ந்து இணைந்து கொண்டார்கள். பெருமக்கள் சொல்வார்கள், குடித்து கும்மாளம் அடித்துக் கொண்டிருந்த அந்த வாலிபர்கள் கொஞ்ச நேரத்தில் மஅரூஃபுல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு மாணவர்களாக மாறினார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டும். ஷகீகுல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி ஷகீகுல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நல்ல மாணவர்களை உருவாக்கினார்கள். அவர்களே சொல்கிறார்கள், நான் உருவாக்கிய மாணவர்களில் ஒரு மாணவர் என்னை பார்த்து ஒரு கட்டத்தில் ஒரு கேள்வி கேட்டார். உஸ்தாத பார்த்து இன்னைக்கு மாணவன் ஒரு கேள்வி கேட்டுடா, டேய் என்ன பார்த்தா நீ கேள்வி கேட்கிற, எங்கிட்டே நீ கேள்வி கேட்கிற அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்டது தானே. மஅரூஃபுல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், என் மாணவர் என்னிடத்திலே கேட்டார் அந்த கேள்வி, ஆனால் எனக்கு கோபத்தை ஏற்படுத்தவில்லை, மாறாக ஆனந்தத்தை எனக்கு ஏற்படுத்துச்சு. ஆனந்தம் 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 அப்படி ஏற்பட்டுச்சு. ஷகீகுல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி ரொம்ப விஷயத்தை சொல்லுவாங்க, தங்களுடைய மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்லுவாங்களாம், நண்பிற்குரிய மாணவர்களே, உங்களிடத்தில் சொல்கிறேன், நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அல்லாஹ்விற்காக செய்யுங்கள். நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் இஹ்லாஸோடு அல்லாஹ்விற்காக செய்யுங்கள். அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு நீங்கள் போதுமாக்கி, ஷைத்தானை உங்களை விட்டு தூரமாக்கிக் கொள்ளுங்கள். நாளை மறுமைக்காக வேண்டி உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இது போன்ற எத்தனையோ உபதேசங்களை செய்த ஷகீகுல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கட்டத்தில் தங்களுடைய மாணவருக்கு மத்தியில சொன்னாங்களா, நான் ஹஜ்ஜுக்கு போனேன்பா, ஹஜ்ஜுக்கு போகும்போது சில நாணயங்களை ஜேப்புல போட்டிருந்தேன். உதாரணமா சில நாணயங்கள் வருது, அப்படியான 10 நாணயங்கள் 10 நாணயங்களை நான் சேப்புல போட்டிருந்தேன். ஹஜ்ஜில போய் அது செலவழிக்கல, அந்த அளவுக்கு ரப்பின் மீது நான் தவக்கல் வச்சிருந்தேன், செலவாகல எனக்கு. எந்த அளவுக்கு சொன்னா, ஹஜ்ஜுக்கும் போயிட்டு வந்தாச்சு, இப்போ வரைக்கும் அந்த நாணயம் ஜேப்புலயே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் இருக்குது அந்த காசு, அப்படியே இருக்குது. அல்லாஹ்வுடைய தவக்கல்ல நான் போயிட்டு வந்துட்டேன்னு சொன்னாங்க. ஒரு மாணவர் எந்திரிச்சார், உஸ்தாத் அவர்களே, எப்படி அல்லாஹ்வுடைய தவக்கல் வைத்துதான் ஆகும்? 10 நாணயங்களை நீங்கள் ஜேப்புல வச்சிட்டு ஹஜ்ஜு வரைக்கும் போயிட்டு திரும்பவும் வந்து இப்பொழுது அந்த நாணயம் இருக்கிறது என்று சொல்கிறீர்களே, சொல்லக்கூடிய நீங்கள் எப்படி ரப்பின் மீது தவக்கல் வைத்தேன் என்று சொல்ல முடியும்? அப்படியானால் நீங்கள் தவக்கல் வைக்கக்கூடிய தவக்கல் எப்படி இருக்குன்னு தெரியுமா? எப்படி இருக்குன்னு தெரியுமா? உங்களுடைய ஜேப்புல காசு இல்லாம நீங்க போயிட்டு வரணும். காசு இல்லாமல சொல்லணும், ஒரு பைசா இல்லாம நான் போயிட்டு வந்தேன்னு சொல்லணும். ஒரு பைசா இல்லாம நான் தவக்கல் வச்சு போயிட்டு வந்தேன் அப்படி சொல்றதை விட்டு போட்டுட்டு
நீங்க போகும்போது 10 நாணயங்களை செலவுக்கு வேணுங்கிற அடிப்படையில் தானே வச்சீங்க. அப்ப அது தவக்கல் இல்லையே. செலவுக்கு வேணும் தானே வைப்பாங்க. ஜிப்பாவை நான் இப்ப வெளியே போயிட்டு வேகமா வந்தேன். வெளியே போயிட்டு தான் வந்த உடனே ரூம்ல போய் ஜிப்பா மாத்தினேன். அப்ப ஜிப்பா மாத்தும் போது ஜேப்பில் ஏதாவது 10 ரூபா வச்சுட்டு போகணும்னு நினைச்சேன். ஏதாவது போகும்போது வரும்போது டீ குடிச்சுக்கலாமா அப்படின்னு நினைச்சு ஜேப்பில் 10 ரூபா வைக்கலாமான்னு நான் நினைச்சதானே உண்மை. அப்படித்தானே யாருடைய இது என்ன அப்படித்தானே இருக்கும். சட்டையை மாத்தினாலும் ஏதாவது 10 ரூபா வச்சுட்டு போகணும். இப்ப இவங்க சொல்றாங்க, நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகும்போது 10 நாணயங்களை உள்ளே வைத்தீர்கள். அப்படியானால் எப்படி தவக்கலுடைய எண்ணம் வரும்? தவக்கல் எப்படி வரணும்? 10 நாணயங்கள் கூட இல்லாம ரப்பு இருக்கிறா எனக்கு போதும் அப்படி அல்லவா உங்களுக்கு வரணும். 10 நாணயங்களை வச்சுட்டு தவக்கல் வச்சுன்னு சொல்றீங்களா உஸ்தாத் அவர்களே, இது எந்த விதத்தின் நியாயம் என்று அந்த மாணவர் கேட்ட பொழுது ஷகீகுல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த மாணவரை கட்டி முத்தமிட்டார்கள் நெற்றியிலே. சொன்னார்கள், அப்பா என்னை விட நீ தேர்ந்து விட்டாய். சொன்னாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. உனக்கு கற்றுத்தந்தை நான், உன்னை மாணவராக வைத்திருக்கிறேன், இப்படி ஒரு நீ கேள்வியை கேட்டாய், ஆனந்தம் அடைகிறேன் என்று ஷகீகுல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். நல்ல மாணவர்களை உருவாக்கினேன். எந்த அளவுக்கு சொன்னா, இப்படியும் கூட என்னிடத்தில் கேட்டாய் என்று ஷகீகுல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி தருவார்கள். இந்த அளவிற்கு மகான்கள் எல்லாம், மேன்மக்கரான சாலிஹீன்கள் எல்லாம் எத்தனையோ நல்லவர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். ராபிஅத்துல் அதவிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா. ஒரு மனிதருக்கு சந்தேகம். என்ன சந்தேகம்? ராபியத்துல் அதவியா அந்த பெண் சாலிஹத்தான பெண்ணா, நல்ல பெண்ணா, கெட்ட பெண்ணா, சின்ன போய் பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் ஊரை விட்டு புறப்படுறார். அப்படி ஊரை விட்டு புறப்படும் போது இடையில ஒரு கூட்டத்தை சந்திக்கிறார். அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் சொன்னா, ஏழ்மை உடை உடுத்திருக்கிறார்கள், ஃபகீருடைய தோற்றத்தில் இருக்கிறாங்க. ஆனா முகமெல்லாம் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது, பிரகாசமா இருக்குது. அவங்களுடைய ஒவ்வொரு மனிதனுடைய மேனையில் இருந்தும் கஸ்தூரி வாடை வருகிறது. இவர் போறாரு, ராபியத்துல் அதவியா மிஸ்ர் தேசத்துல போய் பார்க்கறதுக்கான இவர் புறப்பட்டு போறாரு. இடையில ஒரு கூட்டம், வியாபார கூட்டம் சந்திக்கிறது. அந்த சந்திக்கக்கூடிய அந்த கூட்டம் ஏழ்மையான கூட்டத்தை போன்று இருக்கிறார்கள். அவருடைய மேனியில் இருந்து கஸ்தூரி வாடி வருகிறது, முகம் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. இவர் போனாரு, போய் கிட்ட போய், நீங்கெல்லாம் யாருன்னு கேட்டாரு. நாங்க வியாபாரிகள். அப்படியா? உங்களுடைய மேனியில் இருந்து இவ்வளவு கஸ்தூரி வாடி வருகிறது, முகமெல்லாம் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது, ஃபகீருடைய தோற்றத்தில் அல்லவா நீங்கள் இருக்கிறீர்கள், என்ன காரணம்? எங்க போயிட்டு வரீங்க? கஸ்தூரி வாடைக்கும் முகம் ஜொலிப்புக்கும் காரணம் என்ன? வியாபாரத்திற்கு அல்லவா போயிட்டு வரேன்னு சொல்றீங்க. அப்ப அவங்க சொன்னாங்களா, நாங்க மிஸ்ர் தேசத்துல இருந்து வர்றோம், ராபியத்துல் அதவியாவை சந்திச்சுட்டு வரேன்னு சொன்னாங்க. ராபியத்துல் அதவியாவை சந்திச்சுட்டு வர்றோம். இவருக்கு நெத்தி முடியை பிடிச்சி உழுக்கின மாதிரி இருந்துச்சு, நெத்தியில ஓங்கிட்டு ஒரு அடி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ராபியத்துல் அதவியா அவங்க ஒரு நல்ல பெண்ணா கெட்ட பெண்ணாங்கிற அடிப்படையை இவங்க பார்க்க போறாரு இவரு. ஆனா இவங்களுடைய, அதாவது நடந்து கொண்ட அந்த இவங்களுடைய அந்த நோக்கத்தையும் அவங்களுடைய மேனியும் பார்க்கும்போது ராபியத்துல் அதவியாட்ட இருந்து வர்றேன்னு சொன்னதுனால இவருக்கு ஷாக் அடிச்சிச்சு. ஆஹா, அப்படியா? ராபியத்துல் அதவியாவா? அந்த அளவுக்கு பெரிய மனுஷியா? அந்த அளவுக்கு சாலிஹத்தான பெண்ணா? ஆமா. எப்படி சந்திச்சீங்க? அவங்க சொல்றாங்க. இப்போ இந்த மனிதர்கிட்ட அவங்க சொல்றாங்க, ராபியத்துல் அதவியா அவங்க ஆரம்பத்தில் ஒரு நல்ல அழகான பெண், முதல்ல நல்ல அழகு மிக்கவங்க அவங்க. இரண்டாவது பாடகியும் கூட, நல்ல பாட்டு படிப்பாங்க, நல்ல கவி பாடுவாங்க. அழகுமிக்க பெண்ணும் நல்ல கவி பாடக்கூடியவனாக இருந்த ராபியத்துல் அதவியா, நல்ல கவி பாடக்கூடிய அழகுமிக்க அந்த பெண்ணை நாங்களும் பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் எங்களுக்கு எண்ணம் தோன்றியது. இவங்க என்ன சொல்றாங்க, இந்த கூட்டம் அந்த அழகுமிக்க பெண்ணை பார்த்து நல்ல பாட்டு படிக்க சொல்லணுங்கிற அடிப்படையில் நாங்க அந்த ஊருக்கு போனோம், மிஸ்ருக்கு போனோம். மிஸ்ருக்கு போய் அங்க போய் கேட்டோம், ராபியத்துல் அதவியா எப்படி பார்க்கலாம் அந்த பெண்ணை அப்படி கேட்ட பொழுது அந்த மக்கள் சொன்னார்கள், அந்த அம்மாவை இனிமேல் ஒருபோதும் பார்க்க முடியாது, இனிமேல் யாரும் பார்க்க முடியாது, சந்திக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஒரு காலம் இருந்துச்சு அந்த அம்மாவுடைய செயல்பாடுகள், ஆனால் இப்பொழுது மாற்றம் ஏற்பட்டு
ரப்பிடத்திலே தௌபா செய்து அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய அளவிற்கு தன்னுடைய மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். இனிமேல் பார்க்க முடியாது என்று சொல்லப்பட்ட பொழுது நாங்கள் நினைத்தோம், நாங்கள் ஆரம்பத்தில் நல்ல உடைகளை உடுத்திருந்தோம், வியாபாரிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் உயர்தரமான உடைகளை உடுத்திருந்தோம். அப்படியானால் அந்த பெண்ணுடைய அழகையாவது பார்த்துட்டு வருவோம். பாட சொல்ல முடியாது, மக்கள் சொல்லிட்டாங்க, இனிமே யாரும் பார்க்க முடியாது, அந்த பெண் பத்தினி பெண்ணா ஆயிட்டாங்க அப்படி சொல்லப்பட்ட பிறகு சரி அந்த அழகையாவது பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிற அடிப்படையில நாங்க என்ன செய்தோம், நம்முடைய வியாபார தோற்றத்தோடு போனா பார்க்க முடியாது, பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அடிப்படையில எல்லோரும் ஃபகீருடைய தோற்றத்தை மாற்றினோம், மிஸ்கீனுடைய தோற்றத்தை, ஆடை உடைகளை எல்லாம் மாற்றி அவருடைய வீட்டினுடைய கதவை தட்டினோம். அந்த கூட்டம், இந்த மனிதர் அந்த கூட்டத்தை பார்த்து ராபியத்துல் அத்வியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், உங்களுடைய தோற்றத்தையும் உள்ளத்தையும் அல்லாஹ் மாற்றிட்டான். எங்க இன்னும் சந்திக்கவே இல்லை, பேசவே இல்லை. கதவை திறந்தவுடன் அந்த கூட்டத்தை பார்த்து ராபியத்துல் அத்வியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், உங்களுடைய தோற்றத்தையும் உள்ளத்தையும் ரப்பு மாற்றிட்டான். ஏன் தெரியுமா, நான் கதவை திறப்பதற்கு முன்னாடி நான் ரப்பிடத்திலே ஒரு துஆவை செய்தேன். எப்படி தெரியுமா, ஒரு பெண் கண் தெரியாமல் இருக்கிறார், அந்த பெண்ணுக்கு பார்வை வேண்டும் என்ற அடிப்படையில் இலாஹி வ சஜ்ஜதி வ மௌலாயி பிஹுர்மதி ஹாஉலாஇல் அக்வாமில் லதீன தர்ரகுல் அப்வாப். இறைவா, இதோ தட்டிக் கொண்டிருக்கிறார்களே இந்த கூட்டத்தினுடைய சங்கை கொண்டு பிஹுர்மதி ஹாஉலாஇல் அக்வாம், எந்த மனிதர்கள் கூட்டம், எந்த கூட்டம் என் வாசலுடைய கதவை தட்டிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த கூட்டத்தினுடைய பொருட்டால் கேட்கிறேன், அந்த பெண்ணுக்கு நீ கண்ணை பார்வையை கொடுத்துடுவா என்று துஆ செய்த அந்த அம்மாக்கு அல்லாஹ் கண் பார்வையை கொடுத்துட்டா. அப்படியானால் நீங்கள் உத்தமர்களாக மாற்றப்பட்டு விட்டீர்கள் என்று நான் சொல்கிறேன் என்று சொன்னார்களாம். கொஞ்சம் விளங்கலன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்றாங்க, இறைவா, இவங்க இந்த கூட்டம் கதவை தட்டிட்டு இருந்துச்சு, ராபியத்துல் அத்வியா உள்ள இருக்கிறாங்க, ரப்பிடத்தில் நான் துஆ செய்துட்டேன், வெளியே வந்து சொல்றாங்க உங்களுடைய உடைகளையும் ரப்புல் ஆலமீன் உள்ளத்தையும் மாற்றிட்டான். ஏன் தெரியுமா, நான் ரப்பிடத்தில் துஆ செய்தேன், ஒரு பெண்ணு கண் தெரியாம இருந்தாங்க, இறைவா அப்படியான கஷ்புடைய பாரி ராபியத்துல் அத்வியாக்கு கொடுத்துட்டான் அல்லாஹ். எப்படி சொல்றான், இறைவா தட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த கூட்டத்தின் சங்கையை கொண்டு உன்னிடத்தில் கேட்கிற அந்த பெண்ணுக்கு கண் பார்வையை கொடுத்துடுவாயா என்று நான் கேட்டேன். அல்லாஹு தஆலா அந்த பெண்ணுக்கு கண் பார்வையை கொடுத்துட்டான். அப்படியானால் அல்லாஹ் உங்களை நல்லவர்களாக மாற்றி விட்டான். இவங்க சொன்னாங்களா, நாங்க வந்த நோக்கமே வேற, இந்த உடைகளை மாற்றிய மாற்றமே வேற. எதுக்காண்டி மாற்றணும், உங்க அழகை பார்க்கணும், வியாபார தோற்றத்தில் இருந்தா பார்க்க முடியாது, மிஸ்கின் ஏழைகளுடைய தோற்றத்தில் வந்தால் தான் பார்க்க முடியும் என்ற அடிப்படையில் நாங்கள் மாற்றினோம். எப்பொழுது எங்களுடைய பொருட்டை கொண்டு நீங்கள் கேட்டு ரப்புல் ஆலமீன் ஒரு காரியத்தை நிறைவேற்றி விட்டானோ அன்று முதல் இன்றோடு எங்களுடைய இந்த உடையை நாங்கள் மாற்ற மாட்டோம், ஏழை மிஸ்கின்களாகவே நாங்கள் வாழ்கிறோம். அவங்க சொன்னாங்க, இன்றோடு நாங்கள் ஏழை மிஸ்கினாக வாழ்கிறோம், ஃபகீராக வாழ்கிறோம், இந்த தோற்றத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம் என்று ராபியத்துல் அத்வியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் சொன்னோம். சொன்னதனால் அல்லாஹு தஆலா எங்களுடைய உள்ளத்தையும் மாற்றினான், மாண்பாளராக அல்லாஹு தஆலா ஆக்கினான். அந்த ராபியத்துல் அத்வியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி துஆவின் பொருட்டால் எங்களை உயர்வாக ஆக்கினான், கஸ்தூரி மனம் அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஆக்கினான் என்று அந்த மனிதரிடத்தில் சொன்னார்கள். அந்த கூட்டம் அவர் சொன்னார், நீங்கள் உண்மையை சொன்னீர்கள், நான் நினைத்தேன் ராபியத்துல் அத்வியா பத்தினியா இல்லையா என்று எனக்கு சந்தேகம் இருந்தது. அல்லாஹ் இந்த உங்களை வச்சு எனக்கு காட்டி தந்து விட்டான், இனிமேல் நான் தவறான எண்ணம் கொள்ள மாட்டேன் என்று சொல்லி அவரும் மாறினார் என்று வரலாறு சொல்லி காட்டு. அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய சுப்ஹானஹு வ தஆலா நல்லவர்களை கொண்டு எத்தனையோ பாவம் செய்தவர்களை மாற்றி இருக்கிறான். சையதுனா ஹாஜா முஹிமுத்தீன் சிஷ்தி அஜ்மீரி கத்தஸல்லாஹு ஸல்லஹுல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எத்தனை பேர்களை மாற்றி இருக்கிறார்கள். ஷாதி தேவ் என்று சொல்லக்கூடிய பெரும்பொரு மதகுரு, ஷாதி தேவ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும்பொரு மதகுரு அவர். அப்படி இருந்தவரை மாற்றினாங்க ஹாஜா முஹிமுத்தீன் ரலியல்லாஹு அன்ஹு. சிங்கமிக்கவர்களே, அஜ்மீருக்கு வந்த பிறகு அந்த ஷாதி தேவ் என்று சொல்லக்கூடிய மத குருகளிலே
உயர்வாக தலைமை பீடகத்தில் இருக்கக்கூடிய தலைவராக இருந்த எல்லா அர்ச்சர்களுக்கும் அவர்தான் ஆன்மீகவாதி என்று சொல்லப்படக்கூடிய இருந்த அந்த ஷாதி தேவை அந்த எல்லா சன்னியாசிகளும் தூண்டிவிட்டு அஜ்மீர் நகரத்தில் ஹாஜா என்று ஒருத்தர் வந்திருக்கிறார், அவரிடத்தில் போய் நாம கேள்வி கேட்கணும் வாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவரை தூண்டி விட்டு அந்த ஷாதி தேவு தன்னுடைய எல்லா சன்னியாசிகளோடு சேர்ந்து ஹாஜா முஹைனுத்தீன் சிஷ்தி அஜ்மீரி கத்தஸல்லாஹு ஸர்ருல் அஸீஸ் அவரிடத்தில் வருகிறார். வந்த பொழுது தன்னை சுற்றி பெரும் அர்ச்சர்களாய அந்த சன்னியாசிகள் பெரும் அந்த ஆன்மீகவாதிகள், அந்த மார்க்கத்தில் ஆன்மீகவாதிகள், ஆனால் அதனுடைய தலைவர் இவர் ஷாதி தேவ். ஹாஜா நாயகத்துக்கு முன்னாடி வர்றாரு. ஹாஜா நாயகம் ஒரு பார்வை தான் பார்த்தாங்க, ஒரே ஒரு பார்வை, தன்னுடைய ஆன்மீக பார்வையான அந்த பார்வையை கொண்டு பார்த்தார்கள். கொஞ்ச நேரத்தில் அந்த ஷாதி தேவனுடைய உள்ளம் மாற்றம் ஏற்பட்டு ஹாஜா நாயகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் கரம் பிடித்து இஸ்லாத்தை தழுவினார். அவர் மாத்திரமல்ல, அவரோடு வந்த அத்துணை சன்னியாசிகளும் அத்துணை மதகுருவுகளும் இஸ்லாத்தை தழுவி ஹாஜா முஹைனுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் பைஅத் பெற்றார்கள். ஆரம்பமான முறையில் ஷாதி தேவாக இருந்த அந்த ஷாதி தேவுக்கு ஹாஜா நாயகம் அவர்கள் சஅத் என்று பெயர் வைத்தார்கள். சஅத் ஷாதி தேவா இருந்த அந்த மனிதருக்கு சஅத் என்று பெயர் வைத்து தனக்கு ஹிலாஃபத்தையும் கொடுத்தார் என்று கூட ஒரு வரலாறு சொல்லி காட்டும். பையத்து மாத்திரமல்ல, பைஅத்தும் கொடுத்து அந்த ஷாதி தேவாக இருந்தவரை சஅதாக மாற்றி ஹிலாஃபத்தும் கொடுத்தார்கள் என்று கூட ஒரு வரலாறு சொல்லி காட்டும். அந்த அளவிற்கு எத்தனையோ நாதாக்களான மேன்மக்களான அந்த சாலிஹீன்கள் எத்தனையோ பாவிகளை மாற்றி இருக்கிறார்கள். குத்துபுல் அக்தாப் ஹுஸ்னுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்வார்கள், என் கரத்தை பற்றி பிடித்து எத்தனையோ லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் இனிமேல் பாவம் செய்ய மாட்டோம் என்று சத்தியம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். ஹுஸ்னுல் ஆலம் சொல்வாங்க, லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் என்னிடத்தில் கரம் பற்றி முஸ்லிம்கள் சொல்லி இருக்கிறார்கள், இனிமேல் நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இனிமேல் பாவம் செய்ய மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். யூதர்களும் நஸராக்களும் ஹுஸ்னுல் ரலியல்லாஹு பயானை கேட்டு தன்னுடைய மனமாற்றம் ஏற்பட்டு இஸ்லாத்திற்கு வந்து மாண்பாளராக மாறி இருக்கிறார்கள். ஒரே ஒரு நிகழ்வு அல்லாமா இஸ்மாயில் ஹக்கன் பர்ஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி தருவார்கள். ஹுஸ்னுல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பயான் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சபையிலே ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொன்னாங்களா, நீங்க போங்க, இந்த மனிதர் ஒரு மனிதர் இந்த ஊர்ல இருந்து அவர் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார், இனிமேலாவது பாவம் செய்யாமல் தன்னுடைய ஆத்மாவை நல்ல ஒரு மனிதனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தன் வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதரை இந்த சபைக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லி ஹுஸ்னுல் ஆலம் அனுப்புறாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் எந்திரிச்சு போறாங்க. எந்திரிச்சு போகும்போது இடையில ஒரு மனிதர் சந்திக்கிறார். அவருடைய வரலாறுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? இரவுல மல்லாக்க மொட்டை மாடியில படுத்துக் கொண்டிருந்தார். மல்லாக்க படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர் அவரை மேலாக்க ஒரு 5-6 பறவைகள் பறந்து சென்று கொண்டிருக்கிறது. அப்படி பறவைகள் பறந்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது சில வாசகங்களை அந்த பறவை சொன்னது. பறவை சொல்லுகின்ற பொழுது அந்த மனிதனுடைய செவியின் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எத்த செய்கிறான். அந்த பறவை சொல்கிறது, சுப்ஹான மன் இன்தஹு ஹஸாயினு குல்லி ஷைஇன் வமா யுனஸ்ஸிலு இல்லா பிகத்ரின் மஅலூம். அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவன், அனைத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் பரிசுத்தமானவன். ஒரு பறவை சொல்லுச்சு. இன்னொரு பறவை சுப்ஹான மன் அத்தா குல்லி ஷைஇன் ஹலகஹு சும்ம ஹதா, அனைத்தையும் படைத்து அதற்கு நேர்வழி காட்டினானே அப்படிப்பட்ட அல்லாஹ் பரிசுத்தமானவன். சுப்ஹான மன் பாஸல் அன்பியா ஹுஜ்ஜத்துன் அலா ஹல்கிஹி வ ஃபضل அலைஹிம் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய படைப்பிலிருந்து நபிமார்களை அனுப்பி அந்த நபிமார்களிலும் சிறந்த நபியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கினானே அப்படிப்பட்ட அல்லாஹ்வே பரிசுத்தமானவன். இன்னொரு பறவை சொல்லுச்சு, குல்லு மா ஃபித் துன்யா பாத்திலுன் இல்லா மா கான லில்லாஹி வ லிரசூலிஹி. உலகத்தில் அனைத்தும் வீணானது,
அல்லாஹ்விற்கும் அவனுடைய ரசூலுக்கும் எதுவெல்லாம் இருக்குதோ அதுவே தவிர என்று இன்னொரு பறவை சொன்னது. இன்னொரு பறவை சொன்ன பொழுது அவருடைய காதிலே ரப்பல் ஆலமீன் ஒவ்வொன்றாக எத்த செய்து கடைசியா ஒரு பறவை சொல்லுது. 5 பறவை போச்சு. அந்த 5 பறவைகளும் 5 விதமான வார்த்தைகள் சொல்லுச்சு. 5வது பறவை சொல்லுச்சு, யா அஹ்லல் கஃபலா கூமு இலா ரப்பிக்கும் ரப்பின் கரீமின் யுத்தில் ஜஸீர வ யக்ஃபிரு ذுனூபல் அதீம். எப்பா எவ்வளவு காலத்துக்கு தான் இப்படி பாவம் செய்துட்டே இருப்பேன்? எவ்வளவு காலத்துக்கு தான் பாவம் செய்துட்டே இருப்பேன்? உலகத்தில் மூழ்கிட்டு இருக்கிற மறுமையை மறந்து கொண்டு இருக்கிறிய, பராமுகமா இருக்கிறிய. போ, நல்லதை தேடி போ, உன்னுடைய பாவத்தை ரப்பு மன்னிப்பான். சங்கீமிக்க ரப்பின் பக்கம் நீ மீளுபா என்ற அடிப்படையில கடைசி பறவை சொன்னது. அபு அம்ரு, அவருடைய பேர் அபு அம்ரு. அவர் சொல்லுகிறார், இப்படி 5 பறவையும் சொல்லப்பட்ட வார்த்தையை நான் கேட்டேன். கடைசியாக சொல்லப்பட்ட அந்த பறவையினுடைய வார்த்தை என் உள்ளத்தில் ஆழமான முறையிலே தைத்தது. எழுந்திருத்து வருகின்ற பொழுதுதான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை சந்தித்து அவங்க சொன்னாங்க, எப்பா ஹவுஸுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சபைக்கு நீ போப்பான்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், நீங்க யாருன்னு கேட்டேன். நான் ஹிதர்ன்னு சொன்னாங்க. அப்படியானால் என்னை அங்கே போக சொல்லுகிறீங்களே அப்படி கேட்ட பொழுது ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க, நான் அந்த சபையில இருந்து வர்றேன். ஹவுஸுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதர் இன்றோடு பாவத்தை எல்லாம் விட்டு தங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும், தன்னுடைய ஆத்மாவை ஒரு நல்ல மனிதனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்ற அடிப்படையில மனமாற்றம் ஏற்பட்டு அவரை இருந்து வந்து கொண்டிருக்கிறார், அவரை அனுப்புன்னு சொல்லி ஹவுஸுல்லாஹ் சொன்னாங்கப்பா அப்படின்னு அவர் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்ல, அந்த மனிதர் சையதுனா ஹவுஸுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சபைக்கு போகிறார்கள். போய் மாத்திரமல்ல, உள்ளே நுழைந்தார் அந்த மனிதர். உள்ளே நுழைந்தவுடன் ஹவுஸுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மர்ஹபம் பிமன் ஜத்பஹு மௌலாஹு பிஅல்ஸினத்தித் தைர். பறவையினுடைய மொழியின் மூலமாக, நாவிலிருந்து வந்த அந்த வார்த்தையின் மூலமாக எந்த மனிதனுடைய உள்ளத்தை ரப்பல் ஆலமீன் மாற்றத்தை ஏற்படுத்தினானோ அப்படிப்பட்ட மனிதரே உனக்கு நல்வரவு உண்டாகட்டும். இவர் உள்ள போனவன் ஹவுஸுல்லாஹ் சொன்னாங்களாம். ஹவுஸுல்லாஹ் சொல்றாங்க, எப்பா வா, மனமாற்றம் ஏற்பட்டவரே உள்ளே வா. ஆச்சரியம் தாங்க முடியல. நாம பறவையினுடைய சொல்ல கேட்டது இவங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு ஆச்சரியமா இருக்கலாம். கஷ்புடைய பார்வையும் வழிமாறுகளுக்கு உண்டு, சந்தேகம் இல்லை. அந்த சப்ஜெக்ட் நம்ம போக தேவையில்லை. இப்ப ஹவுஸுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு பிறகு அந்த மனிதரை தன்னோடு வைத்து எல்லா விதமான உபதேசங்களை செய்து அவருக்கு உண்டான எல்லா விதத்திலும் கற்றுக் கொடுத்து ஒரு உலகத்தில் மாண்பாளராக மாற்றினார்கள் என்று அல்லாமா இஸ்மாயில் ஹத்தம் பர்சல் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுவார்கள். சங்கமிக்கவர்களே, நன்மக்களான மேன்மக்கள் சாலிஹீன்கள் எத்தனையோ பாலிகளை மாற்றி இருக்கிறார்கள். சையதுனா குத்புல் மஜீத், ஃபர்துல் வஹீத், ஷாகுல் ஹமீத் பாதுஷா, சாஹிபுன் நாவூரி, குத்திஸ ஸர்ருல் அஸீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய உஸ்தாதிடமிருந்து முஹம்மது கௌஸ் வாலியூர் ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட இருந்து விடைபெறுகின்ற பொழுது 10 வயசுல 4 வயசுல நம்ம ஓத ஆரம்பிக்கிறோம். பாஷா நாயகம் ஓத ஆரம்பிச்சு அப்படியே 18 வயசு இப்படியே ஒரு வயசா வந்து கடைசியில தன்னுடைய உஸ்தாதிடம் இருந்து விடைபெறுகின்ற பொழுது ஒரு கட்டத்தில் அவங்க உஸ்தாது சொல்றாங்க, நான் என் பாப்பா அம்மாவை பார்க்க போகணும்னு சொல்றாங்க. அப்படியா, சரி பார்க்க போயிட்டு வாப்பா, எல்லா தர்பியத்தையும் நீ பெற்றுட்ட அப்படி சொல்லி முஹம்மது கௌஸ் வாலியூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 400 சீடர்களை பாஷா நாயகத்தில் ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, வரலாறு சொல்லி காட்டும். ஒப்படைக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, எப்பா நீ உன்னதமானவனாக ஆகிவிட்டாய், நீ மாண்பாளராக ஆகிவிட்டாய். இந்த 400 பேர்களை உன்னிடத்தில் உனக்கு சீடராக நான் அமைக்கிறேன். இந்த 400 பேர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? கொள்ளையர்களாக இருந்தார்கள், திருடக்கூடியவர்களாக இருந்தார்கள். நான் நல்லவராக மாற்றியிருக்கிறேன், இந்த பிடிச்சுக்கன்னு சொல்லி முஹம்மது கௌஸ் வாலியூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த 400 பேர்களை கொள்ளையர்களாக இருந்த அவர்களை நல்லவர்களாக மாற்றி குத்துபுல் மஜீத், ஃபர்துல் வஹீத், சையது ஷாகுல் ஹமீத் லாகூரி ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் ஒப்படைத்தார் என்று கூட வரலாறு நமக்கு சொல்லி காட்டும். இப்படித்தான் எத்தனையோ பேர்கள் மாண்பாளர்களாக உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் நல்லவர்களை சந்தித்து நல்ல மக்களாக வாழ்வதற்குண்டான வழியை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. எத்தனையோ நாதாக்கள்
உலகத்தில் நமக்கு வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு செய்தி சங்கமிக்கவர்களே, ஒரு மகானிடத்தில் ஒரு மனிதரை பற்றி குற்றம் சொல்லப்பட்டது. குற்றம் சொல்லப்பட்ட பொழுது அந்த மனிதரை அந்த ஷேகை இன்னொரு வழியில திருத்தினாங்க. எப்படி தெரியுமா? சொல்லப்பட்ட பொழுது நீ ஒரு காரியம் செய்ய வேண்டாம், ஒரே ஒரு காரியம் செய். ஒரு இடத்துல கெட்ட பழக்கம் நிறைய இருக்குது, ஒரு காரியம் மட்டும் உன் வாழ்க்கையில செய்யணும். என்ன செய்யணும் தெரியுமா? எங்கெல்லாம் ஜனாசா விழுதோ அங்கெல்லாம் நீ மையத்து குளிப்பாட்டுன்னு சொன்னாங்க. எங்கெல்லாம் ஜனாசா விழுதோ நம்ம ஊர்ல அவங்க அந்த ஷேக் சொன்ன பொழுது, எங்கெல்லாம் ஜனாசா விழுதோ அந்த ஜனாசா நீ குளிப்பாட்டுப்பா. அது நம்ம தெருவுலா இருந்தாலும் சரி, அடுத்த தெருவுலா இருந்தாலும் சரி, அடுத்த அதாவது பக்கத்து தெருவுலா இருந்தாலும் சரி, எந்த தெருவுல நம்ம ஊர்ல எங்கெல்லாம் ஜனாசா விழுதோ அத்தனை ஜனாசாவுக்கு போய் நீங்க மையத்தை குளிப்பாட்டுப்பான்னு சொன்னாங்க. வேற எந்த விஷயத்தையும் சொல்லி தடுக்கல. நீ பாவம் செய்துட்டு இருக்கிற, ஜனாசா குளிப்பாட்டுன்னு சொல்றாங்க. இவர் அன்று முதல் ஜனாசா குளிப்பாட்ட ஆரம்பிச்சாரு. அவரே சொல்லி காட்டினாங்களாம், இன்றைக்கு என்னிடத்தில் என்னென்ன தவறை நீ செய்கிறாய் என்று சொல்லாமல், இனிமேல் நீ செய்யக்கூடாது என்று கூட தடுக்காமல், என்னிடத்தில் நாசுக்கான முறையில் அழகிய முறையில் என்னை மாற்றினார்கள் என் உஸ்தாத் அவர்கள். எப்படி தெரியுமா? ஜனாசாவை குளிப்பாட்டு என்று சொன்னார்கள். குளிப்பாட்டுகின்ற பொழுது, ஒவ்வொரு ஜனாசாவை நான் குளிப்பாட்டுகின்ற பொழுது எனக்கு ஏற்படக்கூடிய அந்த எண்ணம், இனி இது போன்று தானே நாமும் மாற்றப்படுவோம், இது போன்று தானே நாமும் உருட்டப்படுவோம். அப்படி உருட்டப்படுகின்ற பொழுது நம்மால் எந்த காரியம் செய்ய முடியும், தடுக்க முடியுமா என்பதை நினைத்து நினைத்து நான் செய்த அத்தனை காரியங்களும் நான் விட்டேன் என்று அந்த மனிதர் சொன்னது வரலாறு நமக்கு சொல்லி காட்டும். சங்கமிக்கவர்களே, இது போன்ற எத்தனையோ நிகழ்வுகள் சீனா இப்ராஹிம் நதிகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள். இப்ராஹிம் நதிகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், இப்ராஹிம் நதிகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், எத்தனையோ ஷேகுமார்களை நான் சந்தித்திருக்கிறேன், எத்தனையோ ஷேகுமார்களை நான் சந்தித்திருக்கிறேன். சந்தித்து 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 என்னை எத்தனையோ பேர்கள் எத்தனையோ விதத்தில் மாற்றம் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி மாற்றப்பட்ட நான், ஒரு மனிதர் என்னிடத்தில் வந்தார், வந்து கேட்டாரு, நான் பாவம் செய்துட்டு இருக்கிறேன், நான் பாவம் செய்யறேன், நான் பாவம் செய்யற விடுறதுக்கு என்ன வழி? நான் பாவம் செய்துட்டு இருக்கிறேன், அந்த பாவத்திற்கு உண்டான வழி என்ன? அது மாத்திரமல்ல, இனிமேலும் பாவம் செய்யணுங்கிற அடிப்படையில் எனக்கு உள்ளத்துல தோணுது. அப்படியா? நீ பாவம் செய்துட்டு இருக்கிற, இனிமேலும் பாவம் செய்யணும்னு தோணுது, நான் சொல்லக்கூடிய காரியத்தை நீ கவனிச்சுக்கோ. இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார், நீ பாவம் செய்யணும்னு நினைச்சா அவனுடைய ரிஸ்க சாப்பிடாத. நீ பாவம் செய்யணும்னு நினைச்சா அல்லாஹ்வுடைய ரிஸ்க சாப்பிடாத. அவர் சொன்னாரு, உலகமே அல்லாஹ்வுடைய ரிஸ்க் தானங்க, கடலும் கரையும் எல்லா இடமும் அவனுடைய ரிஸ்க் இருக்க, நான் எப்படி அவனுடைய ரிஸ்க் சாப்பிடாம இருக்க முடியும்? இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அப்படியான பாவம் செய்யாத, நீ பாவம் செய், பாவம் செய்தா அவனுடைய ரிஸ்க் சாப்பிடாதன்னு சொன்னாங்க. உலகம் முழுக்க அவனுடைய ரிஸ்க் இருக்கிறது, அப்படியானால் எப்படி ரிஸ்க் சாப்பிடாம இருக்க முடியும்? இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அப்படியான பாவம் செய்யாத, நீ பாவம் செய், அவன் பார்க்காத இடத்தில் போய் பாவம் செய். அவங்க சொன்னாங்க, நீ பாவம் செய்ப்பா, அவன் பார்க்காத இடத்துல போய் பாவம் செய். இவர் சொன்னாரு, அவன் பார்க்காத இடம் எங்க இருக்கிறது? அல்லாஹ் தஆலா உள்ளத்திலே உள்ளதை அறியக்கூடியவன் என்று சொல்கிறானே, அப்படியானால் அவன் பார்க்காத இடம் எங்கு உண்டு? எங்கு போய் நாம் பாவம் செய்யறது? அப்படியான பாவம் செய்யாத, நீ பாவம் செய். மலக்குல் மௌத் உன்னிடத்தில் வருகின்ற பொழுது கொஞ்சம் நில்லுங்க, நான் தௌபா செய்துக்கிறேன் அப்படின்னு தடுக்க சக்தி இருந்தா நீ பாவம் செய் சொல்றாங்க. அவர் சொல்றாரு, மலக்குல் மௌத் எப்படி தடுக்க முடியும்? யாரால தடுக்க முடியும்? அப்படியான பாவம் செய்யாத. இவர் பாவம் செய்யும் போது இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இப்ராஹிம் அழகான முறையில் சொல்றாங்க, பாவம் செய்ய நினைத்தால் அவனுடைய ரிஸ்கை சாப்பிடாத, பாவம் செய்ய நினைத்தால் அவன் இல்லாத இடத்துல போய் பாவம் செய். நீ பாவம் செய்ய நினைத்தா மலக்குல் மௌத்தை தடுக்க முடியும் என்று நினைத்தால் பாவம் செய். முடியுமா? முடியாது. நீ பாவம் செய். முன்கர் நக்கீர் உன்னிடத்தில் கேள்வி கேட்க வருகின்ற பொழுது அவர்களை தடுக்க முடிந்தால் நீ பாவம் செய். உள்ள யாரால தடுக்க முடியும்? முன்கர் நக்கீரை. அவர் சொல்றாரு, முன்கர் நக்கீரை கபர்ல யாரால தடுக்க முடியும்? அப்படியான பாவம் செய்யாத, நீ பாவம் செய். நாளை கியாமத் நாளையிலே
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உன்னை நரகவாசி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு உன்னை நரகத்திற்காக வேண்டி மலக்கு உன்னை அழைத்து செல்கின்ற பொழுது உன்னால் தப்பிக்க முடியும் என்று இருந்தால் நீ பாவம் செய். கியாமத்தினால தப்ப முடியுமாங்க? என்ன சொல்றாங்க? நீ பாவம் செய்யி, கியாமத் நாளையில ரப்பல் ஆலமீன் நரகவாசி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு ஒரு மலக்கு உன்னை நரகத்திற்கு அழைத்து செல்கின்ற பொழுது அவரை விட்டு முன்னால் தப்ப முடியும் என்று இருந்தால் நீ பாவம் செய். எங்கு தப்ப முடியும்? அவர் கேட்டார், எங்கு தப்ப முடியும்? தப்புவதற்குண்டான வழி எங்கே உண்டு? அப்படியானா பாவம் செய்யாதப்பா. ஒவ்வொரு விஷயமாக சொன்னார்கள், செய் செய், ஆனால் இது இருந்தால் செய்யாத, இப்படி செய்ய முடிந்தால் செய்யாத என்று சொன்ன பொழுது கடைசியாக அவர் சொன்னார், ஷேக் அவர்களே, உஸ்தாத் அவர்களே, இனிமேல் நான் பாவமே செய்ய மாட்டேன், அந்த பாவத்தை நினைக்க கூட மாட்டேன் என்று சொல்லி அந்த இடத்திலேயே தௌபா தேடினார். அதற்கு பிறகு உயர்ந்த மனிதராக மாறினார் என்று ரயீசு ஜாஹிதீன் என்ற கிதாபில் இந்த செய்தி எழுதி காட்டுறாங்க. அந்த அளவிற்கு பாவம் செய்யக்கூடியவர்களை கூட பாவம் செய்யாமல் பக்குவமான முறையில் அழகிய முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் நல்லவர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் இனிமேல் எந்த தவறான காரியங்களும் பாவங்களும் செய்யாமல் பாதுகாத்து நல்லவர்கள் எந்த வழியை நமக்கு வகுத்து காட்டினார்களோ அந்த வழியிலே நடப்பதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய்நொடிகள் இல்லாமல் வாழக்கூடிய நல்ல நசீபையும் மன நிம்மதியோடு நிறைவோடு வாழும் பாக்கியத்தை எல்லாம் எல்லோருக்கும் தந்தல்வானாக. இந்த நல்ல துஆவோடு நிறைவு செய்கிறேன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.